மாணவர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்பொழுது கடந்த 2 கிழமையாக இந்த செப்டம்பர் 2019 பாஸ் பேப்பரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே அந்த கடைசி கேள்வியை நாங்கள் ஒருக்கா மீண்டும் பார்த்து கொண்டு 2வது நாங்கள் இடையில நிப்பாட்டி விட்டோம். அவை மீண்டும் அதை பார்த்து கொண்டு நாங்கள் எங்களது அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் மூவ் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்கள் செய்ய இருப்பது மார்ச் 2019க்குரிய பேப்பர். அப்ப இப்ப நாங்கள் 2019 செப்டம்பர் மாத பேப்பரிலே 8வது கேள்வியை நாங்க பார்க்க வேண்டி இருக்கின்றது. அந்த 8வது கேள்வி என்னத்தை சொல்லுது என்று சொன்னால், இலங்கை மத்திய வங்கியின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் என்பவற்றில் விசேட கவனம் செலுத்த பின்வருவன மீது சிறு குறிப்பு எழுதுக. அப்போ ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டத்தில் நிதியியல் நிறுவனங்களினால் சந்தை வட்டி வீதங்களாக குறைக்கப்படுதல். அப்போ ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டம் ஒன்று நடைபெறும் பொழுது நிதியியல் நிறுவனங்களினால் சந்தை வட்டி வீதங்கள் குறைக்கப்படுதல் என்பது என்ன மாதிரி அமைகின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுல நாங்கள் 2-3 விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது சொன்னால், கீழான வட்டி வீத சுற்றோட்டம் ஒன்று ஏற்படுது என்று சொன்னால் அது பணவீக்கம் ஒரு கூடுதலான அளவுக்கு செல்லுகின்றபடியால் தான் அந்த கீழான வட்டி வீத சுற்றோட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அதுக்குரிய பதிலை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், பணவீக்கம் மற்றும் பணவீக்க தோற்றப்பாடுகளின் அசைவுகளை பொறுத்து மத்திய வங்கிகள் கொள்கை வட்டி வீதங்களின் மாற்றங்களை செய்கின்றன. அப்ப பணவீக்கம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் இந்த கொள்கை வட்டி வீதங்கள்ல மாற்றங்கள் என்பது ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனா இப்ப இந்த ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டம் என்று நாங்கள் சொல்லும் பொழுது பணவீக்கம் கொஞ்சம் அதிகமாக மத்திய வங்கியின் எதிர்பார்ப்பிலும் பார்க்க பணவீக்கம் நாட்டில் அதிகமாக காணப்படுது என்பதுதான் உண்மை. அப்ப பணவீக்கம் மற்றும் பணவீக்க தோற்றப்பாடுகளின் அசைவுகளை பொறுத்து மத்திய வங்கிகள் கொள்கை வட்டி வீதங்களின் மாற்றங்களை செய்கின்றன. குறிப்பாக மத்திய வங்கிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்குடன் தற்போதைய மற்றும் எதிர்கால பணவீக்க அனுகூலங்களுக்கு பதிலுறுத்தும் விதத்தில் குறைந்த வட்டி வீத சுழற்சி வட்டம் ஒன்றிற்கு தூண்டுதல் அளிக்கும் வழிமுறைகளை மேற்கொள்ளுகின்றன. அப்ப குறிப்பாக மத்திய வங்கிகள் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் நோக்குடன் தற்போதைய மற்றும் எதிர்கால பணவீக்க அலுவல்களுக்கு பதிலுறுத்தும் விதத்தில், அப்ப அதுதான் நான் சொன்னது என்னன்னு சொன்னா, பணவீக்கம் மத்திய வங்கி எதிர்பார்த்த ரேட்லும் பார்க்க கூடுதலாக இருக்குது என்று நினைக்கும் பொழுது அது ஒரு கீழான வட்டி வீத சுற்றோட்டத்துக்குள்ள போக விரும்புது. அப்ப இலங்கை மத்திய வங்கி தொடர்ச்சியான தாழ்ந்த பணவீக்கம், நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகள், அதே போன்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அபிவிருத்திகளின் காரணமாக ஏற்படும் குறைந்த பொருளாதார வளர்ச்சி என்பவற்றை கருத்தில் கொண்டு நாணய கொள்கையினை தளர்த்துவதற்காக பல வழிமுறைகளை மேற்கொண்டு உள்ளது. அப்ப இலங்கை மத்திய வங்கி தொடர்ச்சியான தாழ்ந்த பணவீக்கம், நன்கு நிறுத்தப்பட்ட பணவீக்க எதிர்பார்ப்புகள், அதே போன்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அபிவிருத்திகளின் காரணமாக ஏற்படும் குறைந்த பொருளாதார வளர்ச்சி என்பவற்றினை கருத்தில் கொண்டு நாணய கொள்கையினை தளர்த்துவதற்காக பல வழிமுறைகளை மேற்கொண்டு உள்ளது. அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, நியதி ஒதுக்க வீதத்தினை 2.5 வீதத்தினால அந்த காலப்பகுதியில குறைத்திருக்கின்றது. அப்ப இப்ப நாங்கள் 2019 செப்டம்பருக்குரிய கேள்விக்குரிய பதிலை நாங்கள் செய்வதனால நாங்கள் அந்த காலத்துல நடந்த ஒரு SRR என்று சொல்லப்படுகிற நிதி ஒதுக்க வீதத்தினை குறைப்பதை பற்றி கதைச்சிருக்கின்றது. அப்ப குறைத்தமையின் மூலம் இலங்கை மத்திய வங்கி கணிசமான அளவு ரூபாய் திரவத்தன்மையினை உள்நாட்டு சந்தைக்கு பூட்டியுள்ளது. அப்ப நாங்கள் இப்ப 2021 ஜூனுக்கு உரிய எக்ஸாமுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் 2020க்குரிய ஆண்டறிக்கை எங்களுக்கு வரையில. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் 2019 பிற்பகுதியிலையும் 2020 முற்பகுதியிலையும் மிகவும் கூடுதலான பேசிஸ் பாயிண்ட்ஸ்களை நியதி ஒதுக்க வீதத்துல குறைச்சு இப்பொழுது கிட்டத்தட்ட 2 வீதத்துக்கு வந்து விட்டது நியதி ஒதுக்க வீதம். அப்ப அதை நாங்கள் எங்கட காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை கரெக்ட் பண்ணி கொள்ளணும்.
அடுத்தது இலங்கை மத்திய வங்கி 2019 கொள்கை வட்டி வீதங்களை 100 அடிப்படை புள்ளிகளினால் குறைத்துள்ளது. கொள்கை வட்டி வீதம் என்று சொல்வது என்ன? ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதாவது துணைநிலை வைப்பு வீதமும் துணைநிலை கடன் வசதி வீதங்களை அது 100 பாயிண்ட்ஸால குறைக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அவதானித்தல் வேண்டும். அப்ப அதுக்கு பிறகும் இந்த புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளன. 2021க்கு நாங்கள் ஆன்சர் பண்றோம்னா அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப வட்டி வீதங்களில் செய்யப்பட்ட குறைப்பு சந்தை வட்டி வீதங்களுக்கு, குறிப்பாக நிதி நிறுவனங்களின் சில்லறை வட்டி வீதங்களுக்கு ஊடுகடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அப்ப வட்டி வீதங்கள்ல செய்யப்பட்ட குறைப்பு சந்தை வட்டி வீதங்களுக்கு, குறிப்பாக நிதி நிறுவனங்களின் சில்லறை வட்டி வீதங்களுக்கு ஊடுகடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் கூட கடன் வழங்கல் வீதங்களில் இடம்பெறுகின்ற சீராக்கத்தில் காணப்படும் தாமதமும் மெதுவான தன்மையும் நிதியியல் நிறுவனங்கள் வட்டி வீதங்களை குறைப்பதில் கடுமையான தன்மை ஒன்றை காணப்படுவதை எடுத்து காட்டுகின்றது. அப்ப இப்படி உண்மையிலேயே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் மட்டும் மத்திய வங்கி இப்படியான நோக்கத்துக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக வட்டி வீதங்களை குறைத்து காட்டினாலும் அது சில்லறை வட்டி வீதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாமர மக்கள் வாடிக்கையாளர்களுக்கு வட்டி வீத குறைப்பா போய் சேருவது இல்லை. அதேனென்று சொன்னால் இந்த வணிக வங்கிகள் தாங்கள் பெருசா விரும்புறையில அந்த வட்டி வீத குறைப்பை. அதுக்கு அவர்கள் சொல்லும் காரணம் அந்த காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் கூட, அதாவது தங்கட மொபிலைசேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தங்கட செலவுகள் எல்லாத்தையும், மேந்தலை செலவுகள் எல்லாத்தையும் கூட்டினாதான் அந்த கடன் வழங்கக்கூடிய வட்டி வீதத்தை தீர்மானிக்கலாம். அப்ப மேந்தலை செலவுகள் கூட இப்பொழுது முக்கியமாக புதியதாக ஒரு செலவு வந்திருக்கின்றது. அதாவது டிபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கட்ட வேண்டிய காசு, அது காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸை கூட்டும். நான் உங்களுக்கு போன முறையெல்லாம் சொல்லி இருக்கின்றேன், ஒரு 1000 ரூபாய்க்கு 1 ரூபா அப்படி இப்படி மாதம் கட்ட வேண்டி இருக்கும் பிரீமியமாக இந்த வர்த்தக வங்கிகள். அப்ப அந்த செலவுகள் கூட, அப்படி பல்வேறு செலவுகள் கூட என்றபடியா நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்துல கடன்களை வழங்க முடியாது என்ற ஒரு பொதுவான பிரச்சனை ஒன்றை மத்திய வணிக வங்கிகள் எப்போதுமே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு பல்வேறு விடயங்கள், பிரச்சனைகள், கலந்துரையாடல்கள் போய்கொண்டிருக்கிறது என்பது வேற விஷயம். அதுதான் இங்கேயும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப 2020ஆம் ஆண்டிலேயும் 2019 பிற்பகுதியிலேயும் மத்திய வங்கிக்கு பெரிய ஏமாற்றம் என்று சொன்னால், இப்படியான கடன்களையும் வட்டி விதங்களையும் குறைத்ததற்கென்ன அவர்களால இயலாமல் இருக்கின்றது சில்லறை வட்டி வீதங்களை குறைத்து கொள்வதற்கு. அதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய வங்கி எடுத்தது என்னன்னு சொன்னால், சீலிங், வட்டி வீதங்கள்ல ஒரு சீலிங் ஏற்படுத்தினது. இந்த வட்டி வீதத்துக்கு மேல நீங்க டிபாசிட்ஸை மொபிலைஸ் பண்ண இயலாது, அப்படி நிறைய மெஷர்ஸ் எடுத்தது. அப்படி இருந்தும் இப்பவும் எதிர்பார்த்த அளவுக்கு தனியார் கொடுக்கடன்கள் வர்த்தக வங்கிகளாலேயோ இணைய வங்கிகளாலோ கொடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான காரணங்களாக இருக்கின்றன. அப்ப மெதுவான தன்மை நிதியியல் நிறுவனங்கள் வட்டி வீதங்களை குறைப்பதில் கடுமையான தன்மை ஒன்று காணப்படுவதனை எடுத்து காட்டுகின்றது. அப்ப கொள்கை வட்டி வீதங்களில் செய்யப்பட்ட குறைப்பு மற்றும் தாழ்ந்த வட்டி வீத சுழற்சி வட்டத்திற்கு தூண்டுதல் அளிக்கும் திரவத்தன்மை உள்ளீடுகள் என்பவற்றுடன் இசைந்து செல்லும் விதத்தில் 2019 ஏப்ரலில் வைப்புகள் மீதான வட்டி வீதங்களை குறைக்குமாறு உரிமம் பெற்ற வங்கிகளையும் வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்களையும், அப்ப இங்க நாங்கள் வர்த்தக வங்கியில மட்டுமில்ல வங்கியல்லா நிதி நிறுவனங்களையும் நாங்கள் கவனத்துல கொள்ளுகின்றோம். அதாவது நாங்கள் என்று சொல்வது மத்திய வங்கி, இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொண்டது நிதியியல் துறையூடாக நாணய கொள்கையின் ஊடுகடத்தலை விரைவுபடுத்துவதற்காகவும் பொருளாதாரத்திற்குள் கொடுகடன் பாய்ச்சலை அதிகரிப்பதற்காகவும் இவ்வழிமுறைகள் எடுக்கப்பட்டன. இதற்கு பதிலுறுத்தும் விதத்தில் வைப்பு வீதங்கள் கீழ் நோக்கிய சீராக்கங்களை எடுத்து காட்டின. அப்ப இலங்கை மத்திய வங்கி திரும்ப கேட்குது, நீங்கள் வட்டியல் வீதங்களை குறைங்க. நிதியியல் துறையூடாக நாணய கொள்கை ஊடுகடத்தலை விரைவுபடுத்துவதற்காகவும் பொருளாதாரத்தின் கொடுகடன் பாய்ச்சலை அதிகரிப்பதற்காகவும் இவ்வழிமுறைகள் எடுக்கப்பட்டன.
இதற்கு பதிலிருத்தும் விதத்தில் வைப்பு வீதங்கள் கீழ் நோக்கிய சீராக்கங்களை எடுத்து காட்டின. அப்ப இதுல இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், மத்திய வங்கி எவ்வளவு கஷ்டப்படுது இந்த நிதியியல் நிறுவனங்களையும் வர்த்தக வங்கிகளையும் இந்த வட்டி வீதங்களை குறைக்க சொல்லி. சில பேர் குறைக்கணும், இன்னும் சில பேர் குறைக்கல. அதால மத்திய வங்கி எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வட்டி கொடுக்கடன்கள் மக்கள் மத்தியில போய் சேரவில்லை. அடுத்தது, எனினும் வட்டி வீதங்களை கீழ்நோக்கி குறைப்பதற்கும் சந்தை திரவத்தன்மையினை அதிகரிப்பதற்கும் வழிமுறைகள் எடுக்கப்பட்ட போதும் கடன் வழங்கல் சாதனைகளின் மீது உயர்ந்த வட்டி வீதங்கள் விதிக்கப்படுவதனை இலங்கை மத்திய வங்கி அவதானித்தது. நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட பணவீக்கம் மற்றைய பணவீக்க எதிர்பார்ப்புகளின் பின்னணியில் இலங்கையின் உண்மை வட்டி வீதங்கள் உயர்வாகவே காணப்பட்டன. சந்தை கடன் வழங்கல் வீதங்களில் விரைவான குறைப்பினை தூண்டுவதற்காகவும் கொள்கை வழிமுறைகளை சந்தை கடன் வழங்கல் வீதங்களுக்குள் உட்படுத்தப்படும் வினைத்திறனை அதிகரிப்பதற்காகவும் இலங்கை மத்திய வங்கி கடன் வழங்கலில் வீதங்களின் மீது உச்ச எல்லையினை விதித்த வேளையில் 2019 உரிமம் பெற்ற வங்கிகளின் வைப்பு வீதங்கள் மீதான உச்ச எல்லையினையும் புறக்கீடு செய்தது. அப்ப இப்படியான, நான் உங்களுக்கு முதலே இதை பற்றி சொன்னான், இந்த உச்ச எல்லையை விதித்த விடயங்களை பற்றி நான் சொன்னேன். அப்ப 2019 மத்திய வங்கி அப்படியான வேலைகளை செய்கின்றது. அதாவது கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் இந்த வட்டி வீதத்துக்கு மேல கடன் கொடுக்க கூடாது என்று உச்ச எல்லையை விதிக்கின்றது. அப்படி உச்ச எல்லைகளை விதித்த போதும் நான் நினைக்கவில்லை அது எவ்வளவு தூரம் சக்சஸாக வந்துள்ளது என்று. நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுதுதான் இவற்றை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக, நிதியியல் நிறுவனங்களுக்கான சீர்கல் மற்றும் அமுலாக்க கட்டமைப்பை, ரெசல்யூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்கை பலப்படுத்துதலை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்ப தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் கட்டமைப்பை, ரெசல்யூஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்பது வங்கி ஒன்று நிதியியல் நிறுவனம் ஒன்று முறிவடைகின்ற அல்லது தீர்மான கட்டமைப்பினை அடைவனை தடுக்கின்ற நோக்குடன் கூடிய நிதியியல் நிறுவனங்களின் ஒட்டுமொத்த ஒழுங்குமுறைப்படுத்தல் மற்றும் மேற்பார்வை அமைப்பொன்றின் ஒரு பகுதியாகும். இது மூலதனம், திரவத்தன்மை, சொத்து தரம் அல்லது நிறுவனம் ஒன்றின் ஏனைய துறைகளுடன் தொடர்பான சரி செய்யும் நடவடிக்கைகளை தூண்டுவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. மீட்பு நடவடிக்கைகள் பயனளிக்காது போகுமாயின் அது ஒழுங்கான முறையில் வெளியேற்றுவதனை உறுதிப்படுத்தும் விதத்தில் அதிகளவான சந்தை இடையூறுகள் இல்லாமலும் அரசாங்கத்திடம் இருந்தான மூலதன உதவிகள் இல்லாமலும் இறுதியில் நடைமுறைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அப்ப இதுல இருந்து நாங்கள் விளங்கி கொள்றோம் என்னன்னு சொன்னால், ஒழுங்குபடுத்தல் முறையே ஒழுங்கான முறையில் அதை ஏற்படுத்தணும். அதாவது மூலதனம், திரவத்தன்மை, சொத்து தரம் அல்லது நிறுவனத்தின் ஏனைய துறைகளுடன் தொடர்பான சரி செய்யும் நடவடிக்கைகளை தூண்டுவது அவதானிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, முறிவடைந்த நிதியியல் நிறுவனங்களை கையாள்வதற்கான அனைத்தும் உள்ளடக்கிய காத்திரமான அதிகாரங்கள், தீர்மானங்களை எடுக்கும் அதிகாரிகளுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அப்ப அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. முறிவடைந்த நிதியியல் நிறுவனங்களை கையாளுவதற்கான அனைத்து உள்ளடக்கிய காத்திரமான அதிகாரங்கள், ஒரு எக்ஸிகியூட்டிவ் பவரை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இக்கட்டமைப்பு தொடர்பான சட்டவாக்கங்களும் நிறுவனங்களில் தாக்குப்பிடிக்கும் தன்மை மற்றும் தீர்வு காணும் திறமை இரண்டையும் நெருக்கடியில் இருந்து மீளும் தன்மையினையும் அதிகரித்து இருக்கின்றன. நிறுவனம் ஒன்று முறிவடைந்துவிடும் சந்தர்ப்பத்தில் அத்தகைய முறிவுடன் இணைந்து காணப்படும் தாக்கமானது காத்திரமானதும் வலுவானதுமான தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் கட்டமைப்பின் மூலமாக குறைக்கப்படும். அப்ப அடுத்தது தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தலை மேற்கொள்ளுகின்ற நிறுவனங்கள் வழமையாக தீர்மான திட்டங்களை தயாரித்தல், நிறுவனம் ஒன்றின் தீர்வு காணக்கூடிய தன்மையினை மதிப்பீடு செய்தல், தீர்வு தொடர்பான வழிமுறைகளை நடைமுறைக்கிடும் பொழுது காணப்படக்கூடிய தீர்மானங்களை எடுத்தல், நிறுவனம் ஒன்று முறிவடைகின்றதா அல்லது முறிவடைவது போல் காணப்படுகின்றதா என்பதனையும் தீர்மானித்தல் மற்றும் தீர்மான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்தல் ஆகிய கடமைகளை இலக்கிட்டுக் கொள்ளுகின்றன. அப்ப இப்படியான விடயங்களையும் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும்.
அப்ப இலங்கை மத்திய வங்கி தீர்மானம் மற்றும் நிறைவேற்றல் கட்டமைப்பு ஒன்றை அண்மையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதற்கமைய தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களம் 2018 நிறுவப்பட்டது. தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களத்தில் அப்ப பாருங்க, தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களம் 2018 நிறுவப்பட்டுள்ளது. அதை நாங்கள் நோட் பண்ணி கொள்ளணும். ஏனென்றா எந்த நேரத்திலேயும் அப்படி ஒரு கேள்வி வரும். மத்திய வங்கி இப்படியான வேலைகளுக்காக ஒரு புதிய திணைக்களத்தை உருவாக்கி உள்ளது, அது எப்பொழுது உருவாக்கினது என்ற மாதிரி கேட்பினோம். அப்ப தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களத்தின் முக்கிய குறிக்கோள்களாக இடர்பாட்டில் உள்ள நிதியியல் நிறுவனங்களை கலைத்துவிடல், தடை செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் அதிகாரம் அளிக்கப்படாத வைப்புகளை ஏற்கின்ற நிறுவனங்கள் உட்பட வங்கி தொழில் சட்டம் மற்றும் நிதி தொழில் சட்டம் என்பவற்றின் தொடர்பான ஒழுங்கு விதிகளின் ஏற்பாடுகளுக்கு மாறாக நடந்து கொண்ட நிறுவனங்களின் அல்வர்சார்களுக்கு எதிராக சிறப்பு விசாரணைகளை நடத்துதல் என்பன காணப்படுகின்றன. தீர்மானம் மற்றும் நடைமுறைப்படுத்தல் திணைக்களம் வங்கிகள் மற்றும் நிதி கம்பெனிகளின் தீர்மானம் தொடர்பான தொழிற்பாடுகளை மேற்கொள்வதுடன் அதிகாரம் அளிக்கப்படாத நிதி வியாபாரம் மற்றும் தடை செய்யப்பட்ட திட்டங்கள் தொடர்பான நிறைவேற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் இலங்கை வைப்பு காப்புறுதி மற்றும் திரவத்தன்மை ஆதரவு திட்டம் தொடர்பான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அப்ப நாங்கள் அதை பார்த்துக் கொள்ளணும். பழையபடி அந்த வைப்பு காப்புறுதி என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக மாணவர்கள் ஒரு கிளியரான ஐடியா ஒன்றை தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அது நான் திருப்பி சொல்லிய விரும்பவில்லை. ஒரு கட்டம் பெறும் பொழுது விளக்கமாக சொல்லுகின்றேன். போன வகுப்பில் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். அடுத்தது மூன்றாவதாக பார்ப்போம், மூலதனம் மற்றும் ஒதுக்கு தேவைப்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மீது விதித்தல். அப்ப மூலதனம் மற்றும் ஒதுக்கு தேவைப்பாடுகள் வர்த்தக வங்கிகள் மீது விதித்தல் என்பது, நான் திரும்பவும் சொல்கின்றேன், மூலதனம் என்பது ஒரு சாதாரணமாகவே ஒரு வணிக வங்கியோ எந்த ஒரு வங்கியோ பணம் தான் அவைகளோட ப்ராடக்ட்ஸ். பணத்தை இங்கால வேண்டி அங்கால கொடுத்து அதன் மூலமாக வட்டி வருமானத்துல வர வித்தியாசத்தால உழைப்பதுதான் அவர்களது நோக்கம். அப்ப தங்களோட மூலதனத்தை பாவிக்க மாட்டினோம். ஆனால் அண்மை காலங்களால ஏற்படுற வங்கிகளுக்கான பிரச்சனைகள் இல்லாட்டா வங்கிகள் முறிவடைவதற்கு முக்கிய காரணம் இந்த டிபாசிட்ஸ் எடுத்து அங்கால கொடுத்து வட்டி கொடுத்து போட்டு காசு எடுக்கிறது என்பதால முக்கியமா இதுல செய்ய வேண்டியது என்று சொன்னால் தங்களுடைய சொந்த மூலதனத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இந்த வங்கிகளுக்கு இருக்கின்றது. அப்ப அதைத்தான் மத்திய வங்கி என்ஃபோர்ஸ் பண்ணி இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் மத்திய வங்கி ஓவர் நைட்ல இதை செய்ய இயலாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக என்ஃபோர்ஸ் பண்ணி இதை கூட்டிக் கொண்டு போகின்றது. அப்போ இப்போ ஒரு 10 வருட காலத்துக்கு 20 வருட காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இன்றைக்கு எவ்வளவோ மத்திய வர்த்தக வங்கிகள் மற்றும் இணைய வங்கிகளோட மூலதன அளவு கூடிக்கொண்டு வந்துட்டுது. அப்ப ஏதாவது ஒரு ஷாக் கொண்டு ஏதாவது ஒரு லொஸ் ஒன்று ஏற்படும் பொழுது அவர்களுடைய சொந்த மூலதனத்தால அதை கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இவர்களுடைய வைப்பாளர்களுடைய வைப்பு என்பது திரும்ப கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் அதனோட முக்கிய நோக்கம். அப்ப இது தொடர்பாக மத்திய வங்கி பால் கமிட்டி என்று சொல்லப்படுகின்ற சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற ஒரு பால் என்ற இடத்திலே எல்லா மத்திய வங்கிகளும் அவர்களுடைய நிபுணர்களும் சந்திச்சு ஏற்படுத்தி கொண்ட முடிவுகள் தான் காலத்துக்கு காலமா இன்றைக்கு 20-25 வருஷமாக அவர்கள் ஸ்டடி பண்ணி 2 விதமான மூலதன தேவைப்பாடுகளை வச்சிருக்கணும். ஒன்று Tier 1 என்று Tier 2 என்று 2 விதமான இதுகள் இருக்கின்றன. அப்ப அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்கள் பார்ப்போம், இல்லாட்டா ஏற்கனவே பார்த்திருப்போம். இப்பொழுது இந்த கேள்விக்கு வருவோம், மூலதனம் மற்றும் ஒதுக்கு தேவைப்பாடுகளை வர்த்தக வங்கிகளின் மீது விதித்தல். அப்ப மூலதன தேவைப்பாடுகள் என்பது வங்கிகளுக்காக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற நியமப்படுத்தப்பட்ட ஒழுங்கு விதிகள் ஆகும். மற்றும் இணைய நிதி வைப்பு நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும். அது எவ்வளவு மூலதனம் வைத்திருக்கப்பட வேண்டும் என்பது பற்றி மறுதலையாக குறிப்பிடுவதாயின் அவர்களது சொத்துக்களின் குறிப்பிடப்பட்ட மட்டம் பற்றி நிர்ணயிக்கின்றது. அப்ப வங்கியில் உடைமைகள் தவறும் இடர்நேர்வுகளை அதிகரிக்கின்ற முதலீடுகளினால் ஆதிக்கம் செலுத்தப்படக்கூடாது என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக மூலதன தேவைப்பாடுகள்
ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அப்ப அத்துடன் அவை வங்கிகள் தொழிற்பாட்டு இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் போதுமான மூலதனத்தினை கொண்டுள்ளன என்பதுடன் உறுதிப்படுத்துகின்ற வேளையில் மீளப்பிறகைகளை இன்னமும் கௌரவிப்பதுடன் அதன் மூலம் தங்கியிருப்பாக பணியாற்றுகின்றது. அப்ப மூலதன நியமங்கள் சர்வதேச மிகச்சிறந்த நடைமுறைகளின் அடிப்படையில் ஒழுங்குபடுத்தப்படுதல் முகவர்கள் நியமங்களினால் ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப நான் இப்ப உங்களோட கதைச்ச பால் கமிட்டி விடயங்கள் அதுகள் எல்லாத்தையும் தவிர்த்து இந்த பால் கமிட்டி விடயங்கள் அவற்றை எல்லாத்தையும் தவிர்த்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் இந்த வங்கி மேற்பார்வை திணைக்களத்தை பற்றி படிப்பிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த வங்கி மேற்பார்வை திணைக்களத்தினால் ஆன்சைட் சூப்பர்விஷன் ஆஃப்சைட் சூப்பர்விஷன் என்று 2 சூப்பர்விஷன்கள் நடக்கும். அதிலே ஆஃப்சைட் சூப்பர்விஷன் என்பது அவர்கள் ஆபீஸிலே இருந்து கொண்டு மத்திய வங்கி அதிகாரிகள் ஆபீஸிலே இருந்து கொண்டு இங்கே நடக்கும் விடயங்களை ரிட்டர்ன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாதாந்த அறிக்கைகள் மூலம் செக் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்படி 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ரிட்டர்ன் ஒன்றை அவர்கள் வணிக வங்கிகள் அனுப்ப வேண்டிய கட்டாயம் உள்ளது மத்திய வங்கிக்கு. அது என்னன்னு சொன்னால் மூலதன தேவைப்பாட்டு நிதி அறிக்கை, கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ என்று நாங்கள் சொல்லுவோம். கேபிட்டல் அடிக்வசி ஸ்டேட்மெண்ட் என்று தான் நான் சொல்றேன். மூலதன தேவைப்பாட்டு ஒதுக்க வீதம். அப்ப இந்த மூலதன தேவைப்பாட்டு ஒதுக்க வீதம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலே இருக்க வேண்டும். அப்படி ஒரு குறிப்பிட்ட மட்டத்திலே இருக்கிறது என்பது மினிமம் அமௌண்ட் என்பது வேறு விடயமாக இருப்பதுடன் அதை முக்கியமாக நாங்க இங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா அது என்னன்னு கால்குலேட் பண்றோம். அது என்னன்னு நாங்க கால்குலேட் பண்ண போறோம்ன்றதுதான் அதுல முக்கியமான விடயம். அப்ப இந்த ரிஸ்க் கூடின இடர் நேர்வுகள் கூடிய கடனாக்கங்களை அந்த மத்திய வங்கி வணிக வங்கி கடனாக்கங்களை செய்யும் பொழுது அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற அந்த இடர் நேர்வு ரிஸ்க் கூடின ஐட்டம்ஸ்களுக்கு கூடுதலான வெயிட் கொடுக்கப்படும். ரிஸ்க் குறைந்த விடயங்களுக்கு குறைந்த அளவு வெயிட் கொடுக்கப்படும். உதாரணமா கையில் இருக்கும் பணம் இல்லாட்டா எங்கட திரைசேரி முறிகள் திரைசேரி உண்டியல்கள் எல்லாம் சவரின் பாண்ட்ஸ் என்று சொல்லப்படுவது. அது கட்டாயம் எங்களுக்கு அந்த காசு கிடைக்கும். கிட்டத்தட்ட 100% பாதுகாப்பானது. ஏன்னா அது அரசாங்கம் உத்தரவாதத்தோட எங்களுக்கு அரசாங்கம் தானே வேண்டுது, மத்திய வங்கியினூடாக அரசாங்கம் தான் வேண்டுது, அரசாங்கம் திருப்பி கொடுக்கும். ஆனால் நாங்கள் ஒரு பொதுமகனுக்கு பெருசா ஒருத்தனையும் தெரியாத ஒருத்தனுக்கு நாங்கள் கடன் கொடுக்க வலிக்கிடும் பொழுது அங்கே ரிஸ்க் கூட. அப்ப அப்படியான ரிஸ்க் உள்ள ஆக்களுடைய மூலதனத்துக்கு கூடுதலான வெயிட்டையும் ரிஸ்க் குறைந்த ஆக்களுடைய இதுக்கு குறைந்த வெயிட்டையும் கொடுத்து நாங்கள் ஒரு அந்த சிக்மா அப்படி பெருக்கி பெருக்கி ஒவ்வொரு கடனையும் அப்படி வெயிட்டை போட்டு போட்டு பெருக்கி போட்டு ஒரு கூட்டுத்தொகையை எடுக்கின்றோம். அதை நாங்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தின் மூலதனத்தினால பிரிக்கின்றோம். பிரிச்சு வரும் பொழுது வார வீதத்தை தான் நாங்கள் சொல்லுகிறது கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அப்படி எல்லா நேரங்களிலும் போதுமான மூலதனம் கிடைக்கத்தக்கதாக உள்ளது என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி இலங்கையில் உள்ள வங்கிகள் போதுமான மூலதன போதுமை வீதத்தினை பேண வேண்டும் என தேவைப்படுத்துகிறது. அப்ப இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் மத்திய வங்கி சொல்லுது இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதே தேவைகளின்படி உள்நாட்டு முறை சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளும் முறையில் சாரா உள்நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளும் 1/10/2019 இருந்து நடைமுறைக்கு வரும் விதத்தில் முறையே 14 வீதத்தினையும் 13% கொண்ட மூலதன போதுமை வீதத்தினை பேண வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அப்ப நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்க. முதலாவது உள்நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகள், உள்நாட்டு முறையியல் சார்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளும் முறையியல் சாராத உள்நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த வங்கிகளும். அப்ப முறையியல் சார்ந்த என்று சொல்லப்படுவது வர்த்தக வங்கிகள், முறையியல் சாராத என்று சொல்லப்படுகின்றது இந்த
லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க். அப்ப அவை வைத்திருக்க வேண்டிய அளவு வந்து 14% 12.5% இது 1/1/2019 அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. கொண்ட மூலதன பொதுமை வீதத்தினை பேண வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டன. மேலும் இலங்கை மத்திய வங்கி வலுவானதும் இயக்கவாற்றல் மிக்கதுமான வங்கி தொழில் துறையினை உறுதிப்படுத்தும் பொருட்டு புதிய வங்கிகளுக்கும் ஏற்கனவே உள்ள வங்கிகளுக்கும் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடொன்றை நிர்ணயித்திருக்கின்றது. அப்ப திரும்பவும் நான் அதை சொல்லுகின்றேன். இலங்கை மத்திய வங்கி வலுவானதும் இயக்கவாற்றல் மிக்கதுமான வங்கி தொழில் துறையினை உறுதிப்படுத்தும் பொருட்டு புதிய வங்கிகளுக்கும் ஏற்கனவே உள்ள வங்கிகளுக்கும் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடொன்றை நிர்ணயித்திருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கி வங்கிகளின் தாக்குப்பிடிக்கும் தன்மையினை வலுப்படுத்துவதற்காக குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடுகளை, அதாவது பால் 3, பால் 1, பால் 2, பால் 3 என்று 3 கட்டங்கள்ல அந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு இப்ப நாங்கள் லேட்டஸ்டாக உள்ள பால் 3 கட்டமைப்பு இதைத்தான் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இது வங்கித்துறையின் திரட்சிப்படுத்தலுக்கு வழிவகுத்து இருக்கின்றது. உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளின் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடு கவனிச்சு கொள்ளுங்க. உரிமம் பெற்ற லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் குறைந்தபட்ச மூலதன தேவைப்பாடு 20 பில்லியனா இருக்கணும். ஒரு புது வர்த்தக வங்கி ஒன்று துவங்க போறோம் என்று சொன்னால் அதனுடைய ஆக குறைந்த மூலதனம் 20 பில்லியனாக இருக்க வேண்டும். உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ் இந்த மூலதன தேவைப்பாடு 7.5 பில்லியனாக இருக்க வேண்டும். 20 பில்லியன் என்பது 2000 கோடி, 1 பில்லியன் என்பது 100 கோடி. அப்ப புதுசாக உள்ள வர்த்தக வங்கிகளும் ஏற்கனவே உள்ள வங்கிகளுக்கு வர்த்தக வங்கிகளுக்கு ஒரு டெட்லைன் ஒன்று கொடுத்தது, 2 வருஷம் 3 வருஷம் என்று கொடுத்து அதன் மூலமாகத்தான் அந்த 20 பில்லியனை அடையணும் என்று சொல்லப்பட்டது. அப்ப இங்க நாங்கள் 2 விதமான விடயத்தை பார்த்திருக்கிறோம். ஒன்று மத்திய வங்கி தான் எதிர்பார்க்கிற அந்த மூலதன தேவைப்பாட்டு ஒதுக்க நிதி கேபிட்டல் அடிகுவசி ரேஷியோன்னு நாங்கள் சொல்கின்றோம். அது வந்து கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கடன்களையும் நாங்கள் கவனிக்கின்றோம். அதுக்கு ஒரு வெயிட்டை கொடுத்து அதை மூலதனத்தால பிரிக்கின்றோம். ரெண்டாவது இந்த பால் கமிட்டி என்றது என்ன சொல்லுவேன்னு சொன்னால் அதை நாங்கள் இன்னொரு வகையில நான் சொல்லுகின்றேன் உங்களுக்கு. Tier 1 Tier 2 கேபிட்டல் என்று சொல்லுவோம். அதன் சரியான தமிழாக்கம் எனக்கு தெரியவில்லை. Tier 1 கேபிட்டல் என்பது கோ கேபிட்டல், அதாவது நேரடியான மூலதனம், சாதாரண பங்கு மூலதனம், முன்னுரிமை பங்கு மூலதனம், அப்படியான ஒரு கோ கேபிட்டல்ல தான் சொல்றது Tier 1. சாரி, முன்னுரிமை பங்கையும் எடுக்க இயலாது, சாதாரண பங்கு மூலதனத்தை தான் Tier 1 என்று எடுக்கலாம். Tier 2 என்று சொல்லுவதுதான் அந்த கடன் மூலதனம். அதாவது Tier 1 என்று சொல்லப்படுகின்ற சாதாரண கோ கேபிட்டலோட Tier 2 என்று சொல்லப்படுகின்ற அந்த கடன் மூலதனத்தையும் கூட்டி வர்றதுதான் Tier 2 கேபிட்டல். அப்ப இந்த 2 கேபிட்டலையும் நான் சொன்ன மாதிரியான அந்த ரிஸ்க் பேஸ்ட் அசெட்ஸை எடுத்து அதால பிரிச்சு வரைக்க ஒன்று 14.5% இருக்கணும், மற்றது 12.5% இருக்க வேண்டும். அப்ப அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நீங்கள் கவனிச்சு பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு தெரியும், வர்த்தக வங்கிகளோ இந்த சந்தையில பங்கு சந்தையில என்னன்னு சொல்றது, பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணப்பட்ட இந்த வங்கிகளை நீங்கள் கவனிச்சீங்களா என்ன தெரியும், அண்மை காலங்கள்ல நிறைய தரம் இந்த தொகுதி கடன் இஷ்யூ, டிபெஞ்சர் இஷ்யூக்கு எல்லாம் அவர்கள் வந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த Tier 2 கேபிட்டலை கூட்டிக் கொள்வதற்காக, Tier 2 கேபிட்டலை கூட்டிக் கொள்வதற்காகத்தான். அப்ப ரெண்டாம் Tier 2 கேபிட்டல் என்பது கடன் மூலதனம், கோ மூலதனம். சில நேரங்கள்ல அவர்கள் வந்து சாதாரண பங்குகளையும் கூடுதலாக வழங்குவார்கள் என்றால் அந்த 20 பில்லியனை அடைவது. அதே சமயம் தங்களுடைய ஆப்பரேட் பண்ற நிறுவனங்கள் தங்களுடைய கேபிட்டல் அடிக்குவசி வந்து 14% 12.5% இருக்கணும் என்று பார்ப்பது. அப்ப இது வந்து மிகவும் முக்கியமானது மூலதன ஒதுக்கு மற்றும் தேவைப்பாடுகளை வர்த்தக வங்கிகள் மீது விதிக்கும் பொழுது. அப்ப ஒதுக்கு தேவைப்பாடுகள் என்பது சடுதியான மீளப்படுகைகள் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில்
வங்கிகள் பொறுப்புகளை பூர்த்தி செய்வதனை இயலச் செய்வதனை உறுதிப்படுத்துவதற்காக வங்கிகள் ஒதுக்குகளாக வைத்திருக்கும் நிதியத்தின் தொகையாகும். அப்ப எங்களுக்கு விளங்கும் நாங்கள் ஏன் இப்படியான மூலதனத்தை கூட்டி வச்சிருக்க விரும்புகின்றோம் என்றால், ஒரு திடீரென்று பெரிய விட்ரோவல்கள் வரும் பொழுது எங்களால நிறைய கடன் மூலதனங்களை நாங்கள் திரவத்தன்மை அற்ற நிலையில நாங்கள் முதலீடு செய்திருப்போம். அப்ப திரவத்தன்மை அற்ற நிலையில முதலீடு செய்ததுகளை எங்களால் உடனே கேஷ் ஆக்க முடியாது. ஆனால் வாடிக்கையாளர்கள் வந்து பணத்தை கேட்கும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அப்படியான நேரத்துல வந்து அந்த நிறுவனம் வந்து தாங்கக்கூடிய நிலையில இருக்கணும். அந்த வர்த்தக வங்கிகள் வந்து தாங்கக்கூடிய நிலையில இருக்கணும். அப்படி தாங்கக்கூடிய நிலையில் இருக்கும்பதற்காகத்தான் அந்த மூலதனத்தை கூட்டி மூலதனம் இருந்ததுன்னா அது தாங்கிக் கொள்ள வேண்டாம், தண்ட காசை கொடுத்து. ஒதுக்கு தேவைப்பாடுகளை இலங்கை மத்திய வங்கி பொருளாதாரத்தில் பண நிரம்பலை அதிகரிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கும் வட்டி வீதங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்குமான ஒரு கருவியாகவும் பயன்படுத்துகின்றது. அப்ப ஒதுக்கு தேவைப்பாடுகளை இலங்கை மத்திய வங்கி பொருளாதாரத்தில் பண நிரம்பலை அதிகரிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு வட்டி வீதங்களின் மீது செல்வாக்கு செலுத்துவதற்குமான ஒரு கருவியாகவும் பயன்படுத்துகின்றது. ஒதுக்கு தேவைப்பாடுகளின் கீழான நிதியங்கள் மத்திய வங்கியுடனான வர்த்தக வங்கிகளின் நடைமுறை கணக்குகளில் தீர்ப்பன வீடுகளில் வைத்திருக்கப்படுகின்றன. அப்ப இந்த ஒதுக்கு தேவைப்பாடுகள் என்பது குறைப்பதற்கு அல்லது கூட்டுவதற்கு வட்டி வீதங்களை கூட்டி குறைச்சு இந்த ஒதுக்கு தேவைப்பாடுகளை அட்ஜஸ்ட் பண்ணுவதற்கு மத்திய வங்கிக்கு சில அதிகாரங்கள் இல்லாட்டா ஒரு வசதிகள் இருக்கின்றன. அப்ப ஒதுக்கு தேவைப்பாடுகளின் கீழான நிதியங்களின் மத்திய வங்கியுடனான வர்த்தக வங்கிகளின் நடைமுறை கணக்குகளில் தீர்ப்பன வீடுகளில் வைத்திருக்கப்படுகின்றன. அப்ப இந்த ஒதுக்கு வீதங்கள் என்பதற்குள்ள நாங்கள் நிறைய ஒதுக்கு வீதங்களையும் பார்த்து கொள்ளலாம். அடுத்தது, இலங்கையை பொறுத்தவரையில் வர்த்தக வங்கியில் ஒதுக்குகளை மத்திய வங்கியுடன் பேணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. தற்போது ரூபா நிதியங்களில் குவிந்துரைக்கப்பட்ட வர்த்தக வங்கிகள் கேள்வி, தவணை மற்றும் சேமிப்பு வைப்புகளில் 5% கொண்ட நிதி ஒதுக்கு வீதத்திற்கு உட்பட்டவையாகும். இது நாங்கள் சொல்றது SRR. அது நாங்கள் எத்தனை நேரம் படிச்சுட்டோம். வர்த்தக வங்கிகள் எல்லா நேரங்களிலும் 100% நிதி ஒதுக்க வீதத்தினை பேண வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுவதில்லை. அவை அவற்றின் ஒதுக்கு தேவைப்பாட்டினை குறிப்பிட்ட நாளில் 90% குறைப்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. எனினும் ஒதுக்கு பேணப்படுகின்ற 2 வார கால இறுதியில் பேணப்பட்ட ஒதுக்கின் சராசரி தொகை 100% அல்லது அதற்கு கூடுதலாக இருத்தல் வேண்டும். ஒதுக்க பேணப்படும் காலப்பகுதியின் இறுதியில் 100% நிதி ஒதுக்கு தேவைப்பாட்டினை பேண தவறும் ஏதோனும் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் தண்டமாக வட்டியை செலுத்த வேண்டும். அப்ப உங்களுக்கு இதுல என்ன விளங்குது என்று சொன்னால், நாங்கள் ஒதுக்கு தேவைப்பாடுகள் என்பது SRR என்ற இதை பற்றி கதைக்கினோம். அப்ப நாங்கள் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு புதன்கிழமையும் பேலன்ஸ் அடுத்த செவ்வாய்க்கிழமை மட்டும் 7 நாட்களுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டும். சொல்லுவோம் 1 மில்லியன் தான் எக்ஸ் என்ற வங்கி 1 மில்லியன் ரூபாவை அந்த கிழமை முழுக்க வச்சிருக்கணும் மத்திய வங்கியில ஒதுக்கமாக என்று சொன்னால், சில நேரங்கள்ல அந்த அவையில் வச்சிருக்கிற கரண்ட் அக்கௌண்ட், மத்திய வங்கியோட வச்சிருக்கிற கரண்ட் அக்கௌண்ட் பல்வேறு காரணங்களாக அது குறைஞ்சு கூடும். உதாரணமா ஒவ்வொரு நாளும் அந்த தீர்க்கும் வீடு வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். தீர்க்கும் வீடு வேலைகள் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த அக்கௌண்ட்டுகள் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கும். வேற பேங்க்ல இருந்து செக்குகள் வெறும் செக் கிளியரன்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்படியா குறைந்து கூடிக்கொண்டு போகும் பொழுது அந்த எண்ட் ஆஃப் த வீக், அந்த 7 நாளும் முடிந்த காலப்பகுதியில அந்த சராசரி வந்து நான் சொன்ன அந்த 1 மில்லியனுக்கு சமனாக இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு அது 9 லட்சமா மாறலாம், அடுத்த நாள் 11 லட்சமா மாறலாம், வேற விஷயம். ஆனா அவர்கள் வந்து அது சரியான முறையில் கணக்கிட்டு அந்த 7 நாளும் அந்த சராசரியை 1 மில்லியனாக வச்சிருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்துல அதற்கு தண்ட பணம் விதிக்கப்படும். அப்ப மத்திய வங்கிகளால் டொவிஸ் மற்றும் கவ்கிஸ் ஆகிய நாணய கொள்கை அணுகுமுறைகளை பின்பற்றுவதை பற்றி இங்கே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்ப இறுக்கமாக்கப்பட்டவை மற்றும் தளர்த்தப்பட்டவை ஆகிய 2 எதிரெதிரான சொற்பதங்கள் தான் இந்த டொவிஷும் கவிஷும். கவ்கிஷும் டொவிஷும். ஒன்று இறுக்கமான நாணய கொள்கை, மற்றது தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை.
அப்ப இறுக்கமாக்கப்பட்டவை மற்றும் தளர்த்தப்பட்டவை ஆகிய இரண்டும் எதிரெதிரான சொற்பதங்கள் ஆகும். இவை மத்திய வங்கியின் கொள்கை அணுகுமுறையினை விவரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக மத்திய வங்கியின் முகாமைத்துவ சபை உறுப்பினர்கள் எக்கொள்கை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பதுடன் ஒவ்வொரு உறுப்பினரும் இறுக்கமான அல்லது தளர்த்தப்பட்ட கொள்கையாக இருத்தல் வேண்டும் என்பது பற்றி வேறுபட்ட நிலையினை கொண்டிருக்கின்ற வேளையில் சிலர் நடுநிலையாளர்களாக அல்லது மிதமான தன்மையினை கொண்டவர்களாகவும் காணப்படுவது. அப்ப இப்ப நாங்கள் சொல்லுவோம், இந்த முறை இந்த அடுத்த 3 மாத காலப்பகுதியில நாங்கள் சொல்லுவோம் டொவிஷ் என்று சொல்லப்படுகின்ற இறுக்கமான நாணய கொள்கையை நாங்கள் பின்பற்றுவோம். இறுக்கமான நாணய கொள்கை என்று சொல்லும் பொழுது வட்டி வீதங்களை கூட்டி பண நிரம்பலை உள்வாங்குவது, பண நிரம்பலை குறைப்பது. அப்ப அதுக்காக ஒரு முடிவை எடுக்கும் பொழுது நாணய சபையில இருக்கின்ற 5 உறுப்பினர்களும் ஒரே மாதிரியான கொள்கையை கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையை கொண்டிருப்பார்கள். ஆனால் இறுதியாக அது ஓட்டிங் மாதிரி நடந்தோ இல்ல அது தலைவர் சாமன் என்று சொல்லப்படுகின்ற மத்திய வங்கியின் ஆளுநரின் முடிவின்படி அந்த முடிவு எடுக்கப்படும். ஆனால் இதில் முக்கியமானது என்னன்னு சொன்னால் அவர்கள் எல்லாருமே ஒரே விதமான கொள்கையை கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அந்த முடிவை எடுக்கின்ற மெம்பர்ஸ். இறுக்கமாக்கப்பட்ட நாணய கொள்கை பணவீக்கத்துக்கு எதிராக போரிடுவதனை இலக்காக கொண்டதாகும். இறுக்கமான தன்மை காணப்படும் பொழுது மத்திய வங்கி பணவீக்கத்தினை ஒழித்து விடுவதற்கு சாத்தியமான அனைத்தையும் பயன்படுத்துகின்றது. இது மந்தமான அழுத்தம் ஒன்றினை ஏற்படுத்தக்கூடிய பெரும் அச்சுறுத்தல் ஒன்றினை உருவாக்கும் என கருதப்படுகின்றது. இறுக்கமான அணுகுமுறையின் கீழ் பொருளாதார வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. வட்டி வீதங்களை அதிகரிப்பது உட்பட வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. வட்டி வீதங்களை அதிகரிப்பது உட்பட பணவீக்கத்தினை ஒழிப்பதற்கு அனைத்து வழிமுறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு உதாரணமாக ஐரோப்பிய மத்திய வங்கியைச் சேர்ந்த ஜீன் க்ளூட் ரிச்சர்டின் படி பணவீக்கத்திற்கு எதிரான பல ஆண்டுகளாக பின்பற்றப்படுகின்ற நாணய கொள்கை பணவீக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது என குறிப்பிடுகின்றார். அப்ப பணவீக்கத்துக்கு எதிராக பின்பற்றப்படுகின்ற நாணய கொள்கை பணவீக்கத்துக்கு முன்னுரிமை அளிக்கிறதாக முடிகிறது என்று அவர் சொல்லுகின்றார். அப்ப இங்கே நாங்கள் படிக்கிற இந்த எக்கனாமிக்ஸிலேயே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால் எந்த கொள்கையையும் நாங்கள் சரி பிள்ளை என்று சொல்ல முடியாது. அப்ப ஒரு கேள்விக்கு இல்ல ஒரு ஆன்சர் வந்ததுன்னா நாங்கள் உடனே ஆம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அதை ஆகிய பண்ணக்கூடாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கொள்கைகள் மாற்றப்பட வேண்டி இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லணும். இட் டிபெண்ட் ஆன் த சிச்சுவேஷன் என்றுதான் நாங்கள் சொல்லணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவது என்று சொன்னால் இப்ப இலங்கை மத்திய வங்கி எடுத்துக்கொண்டா கூட இப்ப 2019 இருந்து தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை அமல்படுத்தப்படுவது வேற விடயம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு காலத்துல ஒரே வருடத்துல அந்த மத்திய வங்கி ஒருக்கா இறுக்கமான நாணய கொள்கையை பின்பற்றும், ஒருக்கா தளர்ந்த நாணய கொள்கையை பின்பற்றும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய டார்கெட் இன்ஃபிளேஷன் டார்கெட் ஒரு இடமாக இருக்கும். அந்த இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு போகும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி அதை மறுபலம் எதிர்மறையாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கின்றது. அப்ப தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டதாகும். தளர்த்தப்பட்ட அணுகுமுறை காணப்படும் பொழுது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு சாத்தியமான அனைத்து முறைகளையும் மத்திய வங்கி பயன்படுத்தும். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டதாகும் என்பது உண்மை. தளர்த்தப்பட்ட அணுகுமுறை காணப்படும் பொழுது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு சாத்தியமான அனைத்து முறைகளையும் மத்திய வங்கி பயன்படுத்தும். இப்ப இலங்கையில இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்குது? தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்னன்னு சொன்னா முயற்சிகள் எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிடுது. அவற்றை ரீஆக்டிவேட் பண்ணணும், பிசினஸ்களை நாங்கள் ஏற்கனவே கூட்டி எடுக்கணும். என்னத்தை செய்கிறது? இப்படியான ஒரு வேலையை செய்யணும். என்பதனால் பணவீக்கம் முக்கிய கரிசனைக்குரிய விடயமாக இருக்காது.
தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வட்டி வீதங்களில் ஏற்படும் வீழ்ச்சியினால் குறிக்கப்படுவதுடன் பொருளாதாரத்தினை உத்வேகப்படுத்துவதற்காக பணியம்சார் தளர்த்தல் போன்ற மரபு வழியற்ற வழிமுறைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தளர்த்தப்பட்ட கொள்கை கூடியளவிற்கு தீவிரமல்லா நிலையினை அல்லது குறித்துரைக்கப்பட்ட பொருளாதார சம்பவங்கள் அல்லது நடவடிக்கைகள் பற்றிய கருத்தினை கொண்டிருக்கும். அண்மைய ஆண்டுகளில் முக்கியமாக மத்திய வங்கிகள், பெட் ஐரோப்பிய மத்திய வங்கி, ஐரோப்பிய வங்கி, பேங்க் ஆஃப் ஜப்பான் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையினை பின்பற்றி வருகின்றன. அப்ப தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைகளை சர்வதேச ரீதியில பெரும்பாலும் எல்லா நாடுகளும் பின்பற்றி வருவதால அந்த நாடுகளுடன் ஒத்தி போராதாக இலங்கையிலும் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை ஒன்று அமல்படுத்தப்பட்டு உள்ளது. அப்ப இப்படியான ஒரு கேள்வி ஒன்று, இந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வெளிநாடுகளில் எல்லாம் இருக்கின்றது, இலங்கையிலும் வெளிநாட்டு முடிவுகளை சார்ந்துதான் இலங்கையிலும் முடிவெடுக்கப்பட்டதான் ஒரு கேள்வி ஒன்று இந்த முறை கடைசியா நடந்த எக்ஸாம்ல ஜனவரியில மானிட்டரி பாலிசி என்று சொல்லப்படுகின்றது. உங்களோட லெவல்ல இருக்கிற மானிட்டரி பாலிசி என்று சொல்லப்படுற கட்டாய பாட பேப்பர்ல ஒரு கேள்வியாக வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை கவனமாக தெரிந்து வைத்துக் கொண்டு, இப்ப இந்த பேப்பர்ல தான் அதுக்கு ஆன்சர் வரும் இல்லை, உங்க பல்வேறு பேப்பர்களுக்கும் இந்த மானிட்டரி பாலிசியிலையும் இப்படியான கேள்விகள் வரும். அவே கன்செப்டை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க. அப்ப இதோட நாங்கள் இந்த செப்டம்பர் 19 இந்த கேள்வி முடிப்போம். முடித்துக்கொண்டு நாங்கள் அடுத்ததாக மார்ச் 19 பார்ப்போம். நாங்கள் இப்ப இதுல பார்த்த அளவுக்கு எனக்கு தெரியல, அவ்வளவு வேகமா நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கும் என்று வேகமாக பார்த்துடலாம், இவ்வளவு நேரம் எடுக்காது. செகண்ட் பேப்பரை நாங்கள் பார்ப்பது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் எங்களுக்கு எப்பவுமே நேரம் எடுக்கும். ஆனால் நிச்சயமாக மார்ச் 19ஆம் ஆண்டுக்குரிய பேப்பரை இப்ப நாங்கள் பார்க்க போறோம். அந்த பேப்பரை பார்த்த பிறகு அதுக்கு அடுத்த பேப்பராக நாங்கள் லேட்டஸ்டா நடந்த இந்த 2021 ஜனவரியோ பிப்ரவரியில நடந்த பேப்பரை நாங்கள் பார்ப்போம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் லேட்டஸ்ட் பேப்பர்களை செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு நல்ல. இப்ப இந்த எக்ஸாம் நடக்க முதலே இல்லாட்ட அந்த எக்ஸாம் நடந்த பேப்பரை எனக்கு கிடைக்காத காரணத்தினால நான் இந்த பேப்பரை எடுத்தேன். அடுத்தது மார்ச் 19 எடுப்போம். அதுக்கு பிறகு ஜனவரி 2021 எடுப்போம். எனக்கு தெரியல 2020ல எக்ஸாம் நடக்கவில்லை என்று நினைக்கின்றேன். அப்ப 2020 எடுப்போம். ஆனால் இந்த சென்ட்ரல் பேங்கிங் என்ற விடயத்தில் நான் உங்களுக்கு திருப்பி சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே இந்த சிலபஸ் என்பதும் பேப்பர் என்பதும் கொஞ்சம் சிக்கல். சிலபஸ்ல என்னால் எல்லாமே கவர் பண்ணாமல் போனபடியால என்னுடைய நோக்கம் 5 பேப்பர்கள் பாஸ் பேப்பர்கள் இதிலே செய்வது. அவை இந்த 2019 முடித்துவிட்டு லேட்டஸ்ட் பேப்பர் 2021 ஜனவரியோ பிப்ரவரியோ செய்து போட்டு நாங்கள் 2018 வந்த 2 பேப்பரையும் செய்வோம். அப்படி செய்வோமாக இருந்தால் உங்களுக்கு பரந்த கிளியர் ஒன்று இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக ஏற்படும். மற்றது எக்ஸாம் ஓரியன்டா நாங்கள் பேப்பரை நாங்கள் செய்யறபடியா பேப்பர்ல உள்ள கேள்விகள் வரும் பொழுது அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்கும். மற்றது இன்னொரு விடயமாக நான் அதை சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் இயலுமான மட்டும் இந்த பாஸ் பேப்பர் எழுதுகளை செய்து முடிக்கும் பொழுது உங்களுடைய எக்ஸாம் அடுத்தது இன்னும் நிச்சயமாக இல்லை எப்ப வரும். அப்போ சொல்லுவோம், நான் இந்த மார்ச் கடைசியில நான் என்னால இந்த வகுப்புகளை நிறைவு செய்யக்கூடியதா இருக்கும்னு சொன்னால் ஏப்ரல் மே சில 3 மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியும் இருக்கு. அவை நீங்கள் என்ரோல் பண்ணியிருக்கிறீர்கள், இந்த கோர்ஸுக்கு நீங்கள் என்ரோல் பண்ணி இருக்கின்றீர்கள், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுகிறீர்கள், அந்த அடுத்த எக்ஸாம் சிட் பண்ண போறீங்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் அந்த பீரியடுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் வந்தால் கட்டாயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அறிவியுங்கள். அறிவித்து இந்த செக்ஷனில் எங்களுக்கு டவுட் இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் ஒரு ரிவிஷன் கிளாஸை போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் தார விடயங்களை கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருக்கின்ற விடயங்களை நாங்கள் ரிவைஸ் பண்ணலாம். இரண்டால் அதை தவிர நாங்கள் சும்மா ரிவிஷன் கிளாஸ் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னால் இதெல்லாம் யூடியூபில் உங்களுக்கு இருக்கின்றது, இந்த செஷன் முடியும் மட்டும். ஆகவே இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது அடுத்த பேப்பருக்கு போவோம்.
ஆன்லைனில் நிற்கும் ராம்குமாருக்கு இந்த செய்த பேப்பரில் ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ உடனடியாக கேளுங்கள். ஏனென்றா நாங்கள் இதை குவிட் பண்றதுக்காக. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த பேப்பருக்கு போகலாம். அப்ப பாருங்கோ, மார்ச் 2019 மார்ச் 2019 பேப்பரை பார்ப்போம். அப்ப இதுல என்ன சொல்லி இருக்கின்றது நாங்கள் எல்லாத்தையும் விளக்கமா பார்த்து கொண்டு போவோம். இதுல சொல்லி இருக்கின்றது வினா 1, வினா இலக்கம் 1 10 துணை கேள்விகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு துணை கேள்விக்கும் 2 மார்க்ஸ் வழங்கப்படும். வினாத்தால் 8 வினாக்களை கொண்டுள்ளது. இதில் வினா இலக்கம் 1 கட்டாய வினாவாகும். மிகுதி 7 வினாக்களும் விருப்பத்துக்குரியவையாக இருப்பதுடன் அதில் ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடை தரவும். ஒவ்வொரு வினாக்களுக்குமான அதிஉயர் புள்ளிகள் 20 ஆகும். அப்ப ஒவ்வொரு விருப்பத்துக்குரிய வினாவும் 4 துணை வினாக்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு துணை வினாவும் 5 புள்ளிகளை கொடுக்கப்படும். அப்ப உங்களுக்கு விளங்குது அது என்னன்னு. அதாவது முதலாவது கேள்வியை நாங்கள் கட்டாயம் செய்யணும். அதுல 10 செக்ஷன் இருக்கும். 1க்கு 2 மார்க்ஸ் படி 20 மார்க்ஸ் கிடைக்கும். மிச்ச 7 கொஸ்டின்லையும் மொத்தம் 8 தான் தெரியணும். அதுல மிச்ச 7 கொஸ்டின்லையும் 4 கொஸ்டின்ஸை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த 4 கொஸ்டின்களும் 20 மார்க்ஸை மேக்சிமம் கொண்டிருக்கும். அந்த 4 கொஸ்டின்களிலே 4 பாட்டு இருக்கும். அந்த 4 பாட்டும் ஒவ்வொன்றும் 5 மார்க்ஸை கொண்டிருக்கும். அப்ப இப்பொழுது நீங்கள் முதலாவது கேள்வியை வாசித்து பாருங்கள். முதலாவது ஆனா பிரியில் உள்ள முதலாவது கேள்வியை ஒருக்கா வாசித்து பாருங்கள். வேறுபட்ட நாணய அதிகார ஏற்பாடுகள் மானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. வேறுபட்ட நாணய அதிகார ஏற்பாடுகள் மானிட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது பணச்சபை. ஒரு பணச்சபை என்பது கரன்சி போர்டு என்பது ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். அப்ப இந்த கரன்சி போர்டு என்பது ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். அப்ப அதுவென்றால் என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு இரண்டாவதை பார்ப்போம். நாணய அதிகார சபை. அப்ப நாணய அதிகார சபை மானிட்டரி அத்தாரிட்டி என்ன, அது என்னன்னு சொன்னால் ஒரு நாணய அதிகார சபை என்பது பணவீக்கம் அல்லது வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு ஒரு தரப்பட்ட நாணயத்தின் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுடன் அதன் பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் நிறுவனமாகவும் இருக்கு. அதன் பரிமாற்று வீதத்தை தீர்மானிக்கும் என்று சொன்னால் என்ன? பிக்சஸ் நிறுவனமாக இருக்கும் என்று சொன்னால் என்ன?
அதிலே ஒரு கொஞ்சம் சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நிச்சயமாக ஒரு மானிட்டரி அத்தாரிட்டி என்பது நிச்சயமாக அது தனது நாணய அதிகார சபை என்று சொல்லப்படுகின்ற அந்த நாணய அதிகார சபை மூலமாக ஒரு 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 பணவீக்கம் அல்லது வட்டி வீதங்களை கட்டுப்படுத்துவதை குறிக்கோளாக கொண்ட ஒரு நிறுவனம் தான். அப்ப அப்படி நிறுவனம் அப்படி இருக்கும் பொழுது அந்த நிறுவனம் நாணய கொள்கையை அமுல்படுத்துவதுதான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். நாணய கொள்கையை அமுல்படுத்துவது. ஆனால் தரப்பட்ட நாணயத்தின் கட்டுப்படுத்தை குறிக்கோளாக கொண்டு ஒரு தரப்பட்ட நாணயத்தின் பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுடன் அதன் பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிக்கும் நிறுவனமாக இருக்கும் என்பது பொய். ஏனென்றா பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுதான் நோக்கமே ஒழிய அதன் மூலமாக பரிமாற்ற விகிதத்தை தீர்மானிக்கும் நிறுவனமாக இருக்காது. அடுத்தது செல்லுபடியான பணம், லீகல் டெண்டர். அப்ப செல்லுபடியான பணம் என்றால் லீகல் டெண்டர் என்றால் அது எங்களோட குத்திகளும் நாணயங்களையும் தான் சொல்லப்படுகின்றது. அப்ப இந்த செல்லுபடியான பணம் என்பது ஒரு நிதியியல் பொறுப்புகளை கடப்பாடுகளை பைனான்சியல் அப்ளிகேஷன்ஸை நிறைவேற்றுவதற்கு ஆனால் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கான ஒரு செயல் வகையாக பாவிக்க முடியாத ஒரு சட்டமுறைமையினால் செல்லுபடியாகும் என அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுப்பனவு ஊடகமாகும். செல்லுபடியான பணம் என்பது ஒரு நிதியியல் பொறுப்புகளை கடப்பாடுகளை பைனான்சியல் அப்ளிகேஷன்ஸை நிறைவேற்றுவதற்கு ஆனால் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளுக்கான செயல் வடிவ வகையாக பாவிக்க முடியாத சட்ட முறைமையினால் செல்லுபடியாகும் என அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுப்பனவு ஊடகமாகும். அப்ப இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகின்றீர்கள்? ஒரு லீகல் டெண்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மத்திய வங்கியினால் அச்சிட்டு வெளியிடப்படுகின்ற பணமும் காசும் ஒரு நிதியியல் கடப்பாடுகளை பைனான்சியல் அப்ளிகேஷன்ஸை நிறைவேற்றுவதற்கு பிற்போடப்பட்ட கொடுப்பவர்களுக்கான ஒரு செயல் வகையாக பாவிக்க முடியாத சட்ட முறைமையினால் செல்லுபடியாகும் என அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுப்பன ஊடகமா? இல்லை. ஏனென்று சொன்னால் பணத்தின் முக்கிய நோக்கங்கள் ஒன்று பிற்போடப்பட்ட கொடுப்பனவு. ஒருத்தர்கிட்ட நாங்கள் கடனை வேண்டி போட்டு பிற்காலத்தில் அதை கொடுக்கலாம். அப்ப அப்படி ஒரு சட்ட முறைமையினால் செல்லுபடியாகும் என்று அப்படியான ஒரு இது சட்டம் சொல்லி இருக்குதா? இல்லையே. அப்ப பணத்தின் முக்கியமான தொழிற்பாடுகள்ல ஒன்று இதுவும். அப்ப நான் இந்த கட்டத்தில் உங்களுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்றா இது தொடர்பான ஒரு கேள்வி பழையபடி உங்களோட மானிட்டரி பாலிசி DO1 என்று சொல்லப்படுகின்ற மானிட்டரி பாலிசி பேப்பர்ல வந்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு விடயத்தை படித்தாலும் அது பல்வேறு பேப்பர்கள்ல கேள்விகளாக வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தது காப்பு ஒதுக்க வங்கி ரிசர்வ் பேங்க் ஒரு நாட்டின் ஸ்டேட் அல்லது முறையான நாணய ஒன்றியத்தின் ஃபார்மல் மானிட்டரி யூனியன் நாணயம் கரன்சி நாணயம் என்பது கரன்சி காப்பு அதாவது ரிசர்வ் பேங்க் என்பது மத்திய வங்கி தான். இந்தியாவில மத்திய வங்கியை ரிசர்வ் பேங்க் தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அமெரிக்காவில மத்திய வங்கியை ரிசர்வ் பேங்க் தான் சொல்றோம். பெடரல் ரிசர்வ் பேங்க் தான் சொல்லுகின்றோம். அப்ப இந்த காப்பு ஒதுக்கு வங்கி என்பது ஒரு நாட்டின் அதாவது ஸ்டேட்டின் அல்லது முறையான நாணய ஒன்றியத்தின் ஃபார்மல் மானிட்டரி யூனியன் நாணயம் கரன்சி பண நிரம்பல் மற்றும் வட்டி விகிதங்களை முகாமைத்துவம் செய்யும் ஆனால் வர்த்தக வங்கி தொழில் முறைமையை மேற்பார்வை செய்ய அதிகாரத்தை கொண்டிராத ஒரு நிறுவனம் சொல்லிக் கொள்ளலாமா? இது எவ்வளவு தூரத்துக்கு சரி? அதுகளோட முக்கிய நோக்கமே நாணய கொள்கை. நாணய கொள்கை எவ்வாறு அமுல்படுத்தப்படுகின்றது சொன்னால் பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதங்களை முகாமைத்துவம் செய்வதனூடாகத்தான் அது நடக்கின்றது.
ஆகவே நாங்கள் இத கதைச்ச கடை மூன்றும் பிள்ளையாகத்தான் இருக்கிறது. ஆவன்னா ஈனா ஈயன்னா. அப்ப இதுல எது சரி? பணச்சபை கரன்சி போர்டு என்பது ஒரு பணச்சபை என்பது ஒரு வெளிநாட்டு நாணயத்துடன் உள்ள ஒரு நிலையான பரிமாற்று வீதத்தை பேணுவதற்கு தேவைப்படுத்தப்பட்ட ஒரு நாணய அதிகார சபையாகும். இப்ப இலங்கையில நாங்கள் மத்திய வங்கியில வரலாற்றை பற்றி படிக்க நீங்கள் கவனிச்சு பார்த்திருப்பீங்கன்னு ஒரு கட்டத்துல கரன்சி போர்டு என்ற ஒன்று இருந்தது. அதை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கள் என்றால் தெரியும். ஒரு கட்டத்துல கரன்சி போர்டு என்ற ஒரு போர்டு இருந்தது இலங்கை மத்திய வங்கி தோன்றுவதற்கு முதலோ இல்லாட்ட தோன்றிய காலத்திலேயோ என்பதை நான் மறந்துவிட்டேன். ஒருக்கா நீங்கள் அந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த கேள்வியை ஒருக்கா திருப்பி பார்த்து கொள்ளுங்க. அப்ப இரண்டாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படுகின்றதா மற்றும் ஐக்கிய அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் முறைமை பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் எஃப்இடி ஆகியவற்றின் தற்போதைய ஆளுநருக்கு முன்னரான ஆளுநர் மற்றும் தற்போதைய ஆளுநர் ஆகியோரின் பெயர்களை உள்ளடக்கிய சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப இப்ப நாங்கள் இதை காட்சி கொண்டிருக்கிறது 2019 மார்ச்ல. அப்ப 2019 மார்ச்ல இது என்ன மாதிரி இருந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும். அந்த க்ளூவை வச்சு கொண்டுதான் நாங்கள் இதை பிடிக்கணும். ஆகவே இப்ப நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இது இப்ப 2019 மார்ச்சுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. ஆனால் எங்கட பேப்பர்ல கேட்க போடுற கேள்வி எப்படியோ பிரசன்ட் கவர்னர்ஸை பற்றி தான் கேட்க வலிக்கிடுவீனம். பிரசன்ட் கவர்னர்ஸ் என்பது கட்டாயம் அதுக்குள்ள கேள்விக்குள்ள இருக்கும். பிரசன்ட் கவர்னர்ஸோட சேர்த்து வேணுமெண்டா பாஸ்ட் கவர்னர்ஸை பற்றி கேட்கலாம். ஆகவே நாங்கள் அதுல கிளியரா இருக்கணும். இப்ப இந்த கேள்வி உண்மையில அவுடேட்டடா போய்விட்டது. இந்த கேள்வி என்பது அவுடேட்டடாக போய்விட்டது. ஆனாலும் இதுக்குரிய சரியான பதில் என்னன்னு பார்ப்போம். அப்ப இதுல முதலாவது பார்ப்போம் ஆர்பிஐல ரகுராம் ராஜன். அப்ப தற்போதைய ஆளுநருக்கு முன்னர் இருந்த ஆளுநரை கேட்கினோம் மற்றும் தற்போதைய ஆளுநர் ஆகியோரின் பெயர்களை உள்ளடக்கிய சரியான விடையினை தருக. அப்ப ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால தற்போதைய ஆளுநருக்கு முதல் இருந்ததா ரெண்டுக்கும் தான். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் எஃப்டிக்கும் தற்போதைய ஆளுநருக்கு முன்னரான இருந்த ஆளுநர் மற்றும் தற்போதைய ஆளுநர். அப்ப ரெண்டு பேற்ற பெயரையும் நாங்கள் சரியாக கொடுக்கணும். அப்ப முதலாவது ரகுராம் ராஜன் என்பவர் தற்போதைய ஆளுநராக இருந்தாரா? ரகுராம் ராஜன் இருந்தார். ஆனால் அவர் இருந்த பீரியட் 2019 அல்ல. அதே மாதிரி ஜெனட் யெலன் மற்றும் ஜெரோம் பவல் ஆகியோர் பெடரல் ரிசர்வ் பேங்குக்கு இருந்தார்களா என்று சொன்னா அது சரி. ஜெனட் யெலன் 2010 இருந்து 2012 மட்டும் இருந்திருக்கின்றார். பிறகு 2018 மட்டும் இருந்திருக்கின்றார். ஜே பவல் என்பவர்
ஜெரோம் பவல் என்பவர் 2018 இருந்து இருக்கின்றார். ஆனால் இரண்டாவது பார்த்தோம் என்றால் உர்ஜித் பட்டேல் மற்றும் சந்திரகாந்த் தாஸ். உர்ஜித் பட்டேல் மற்றும் சந்திரகாந்த் தாஸ் என்பவர் பிப்ரவரி பெடரல் ரிசர்வ் பேங்க்ல ஜெனட் ஜெலன் மற்றும் ஜெரோம் பவல் என்பவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அப்ப இந்த ஆர்பிஐல உண்மையிலேயே உர்ஜித் பட்டேல் தான் முதல் இருந்தவர், சந்திரகாந்த் தாஸ் தான் 2018-19 இருந்தவர். ஜெனட் ஜெலன் மற்றும் ஜெரோம் பவல் என்பவர்கள் சரி இப்ப அதாவது 2019 ஜெரோம் பவல் தான் இருந்தார், ஜெனட் ஜெலன் அதுக்கு முதல் இருந்தார். இந்த என்ற ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஆனால் நான் இந்த இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்கின் இதை உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துறேன்னு நான் சொன்னால் இந்தியாண்ட விஷயத்தை நான் உங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்துறேன்னு சொன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் காட்டுறேன். இதுக்கு முதல் நாங்க படிச்ச பேப்பர் 2019 நவம்பர் ஒருக்கா செப்டம்பர் ஒருக்கா எடுத்து பாருங்க. 7வது கேள்வி 2019 7வது கேள்வியை பாருங்கள். ஏழாவது கேள்வியில 4வது கேள்வியை பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல நீங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்க பாருங்க, 2019 ஆகஸ்டில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் மீள்கொள்வனவு வீதத்தை ரெப்போ ரேட்ஸாக குறைத்தது. அதன் மீள்கொள்வனவு வீதத்தை ரெப்போ ரேட்ஸை குறைத்தது. 2018 டிசம்பர் சந்திரகாந்த் தாஸ் சக்திகாந்தா தாஸ் ஆளுநராக பதவியேற்ற காலத்தில் இருந்து அதன் பிரதான கொள்கை வீதத்தின் தொடர்ச்சியான குறைப்புகளில் இது 4வது தடவையாகும். ஆர்பிஐயினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த வட்டி வீத குறைப்புகளின் திட்டமிடப்பட்ட வெளிப்பாடுகள் இன்டெண்டட் அவுட்கம்ஸ் எவை? அப்ப இதுல இருந்து நாங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கின்றோம். 2018 டிசம்பர்ல இருந்து சக்திகாந்த் தாஸ் ஆளுநராக இருந்திருக்கின்றார் என்றதான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். அதையும் நாங்கள் வச்சு கொண்டு சொல்லலாம். 2019 மார்ச்ல சக்திகாந்த் தாஸ் தான் ஏனென்று சொன்னா அது நாங்க அடுத்து பார்த்த பேப்பர் 2019 செப்டம்பர் தானே. அப்பவும் சக்திகாந்த் தாஸ் தான் ஆளுநராக இருக்கின்றார். சரியா? ஆகவே சக்திகாந்த் தாஸ் தான் இப்பொழுது கவர்னராக இருக்கின்றார். அந்த பீரியடில் உர்ஜித் பட்டேல் அதுக்கு முதல் இருந்தார். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், சக்திகாந்த் தாஸ் இப்போதைய ஆளுநர் என்றது ஆனாலேயும் இருக்குது, அவனாலேயும் இருக்குது, ஈஎன்னாலேயும் இருக்கின்றது. ஆனால் இங்க பாருங்க, ஈஎன்னாவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னா ரகுராம் ராஜன், சக்திகாந்த் தாஸ், அதுக்கு பிறகு ரிச்சர்ட் கிளரிடா மற்றும் ஜெனட் ஜெலன் என்று இருக்கின்றது. அதாவது பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துக்கு ரிச்சர்ட் கிளரிடா மற்றும் ஜெனட் ஜெலன் உண்டு. அதுல இருந்து நாங்க விளங்கி கொள்ளலாம் ஈஎன்னா பிள்ளையாண்டு. ஏனென்றா ஜெனட் ஜெலனும் ஜெரோம் பவலும் தான் பெடரல் ரிசர்வுக்கு ஒழுங்காக இருந்த ஆளுநர்கள். ஜெனட் ஜெலன் அதுக்கு பிறகு ஜெரோம் பவல் இப்ப அந்த பீரியட்ல. உர்ஜித் பட்டேலுக்கு முதல் தான் ரகுராம் ராஜன் இருந்தார். அதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த 2வது கேள்விக்கு பதில் ஆவணா என்று சொல்லப்படுகின்ற உர்ஜித் பட்டேல், சக்திகாந்தா தாஸ், பெடரல் ரிசர்வ்ல ஜெனட் ஜெலன், ஜெரோம் பவல்.
அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்களை வந்து எங்களுக்கு சரியாக தெரியாவிட்டால் ஏதாவது ஒரு க்ளூவை வச்சு நாங்கள் பிடிக்கணும். ஆனால் உண்மையின்படி நான் மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கின்றேன், சோதனைக்கு போறதுக்கு ஒரு கிழமைக்கு முதல் வெப்சைட்டை தட்டி பார்த்து சரியான முறையில இந்த யார் யார் இருந்தார்கள், அதுக்கு முதல் யார் இருந்தார் என்பதை நீங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கின்றது நல்லது. அப்பதான் அதுக்கு சரியான ஆன்சரை எங்களால கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 3வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். பன்னாட்டு ஸ்பெஷல் டிராயிங் யூனிட் இல்ல ஸ்பெஷல் டிராயிங் ரைட் என்று சொல்லப்படுகின்ற SDR பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். SDR பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த SDR தொடர்பான சரியான கூற்றை எங்களுக்கு தருக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்களுக்கு தெரியும் இந்த SDR என்பது ஒரு பணம் மாதிரி கருதப்படும். பன்னாட்டு நாணய நிதியம் என்றது IMF என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியத்துல உள்ள பிரச்சனை என்னென்று சொன்னால், குறுங்கால கடன்களை, சென்மதி நிலுவை தொடர்பான கடன்களை வழங்கும் ஒரு நிறுவனம் பல நாடுகளுக்கு. அப்படி வழங்கும் பொழுது பணத்துக்கு பதிலாக ஸ்பெஷல் டிராயிங் ரைட் என்று சொல்லப்படுகின்ற SDR என்பதையும் ஈக்குவலாக வழங்கி கொண்டிருக்கும் சில நேரங்களில் சில ஆட்களுக்கு கடன்களாக. அப்ப அது தொடர்பான கூற்றுக்களை நாங்கள் பார்ப்போம். அப்ப பிரிட்டன் வுட்ஸ் பரிமாற்ற வீத முறைமையின் பின்னணியில் ஒரு குறை நிரப்பு பன்னாட்டு ஒதுக்கு சொத்தாக சப்ளிமெண்டரி இன்டர்நேஷனல் ரிசர்வ் அசெட்ஸ் சிறப்பெடுப்பின உரிமை உருவாக்கப்பட்டது. அப்ப அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிரிட்டன் வுட்ஸ் பரிமாற்ற வீத முறைமையின் பின்னணியில ஒரு குறை நிரப்பு பன்னாட்டு ஒதுக்க சொத்தாகத்தான் சப்ளிமெண்டரி இன்டர்நேஷனல் ரிசர்வ் அசெட் சீரற்ற சிறப்பு எடுப்பின உரிமை உருவாக்கப்பட்டது. அது உண்மை. அப்படித்தான் அந்த SDR உருவாக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்ய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆனா வந்து சரியானது. ஆனால் நாங்கள் மற்றதுகளையும் பார்ப்போம், அவையும் சரியானவையா. அப்ப உலகில் வர்த்தகப்படுத்தப்படும் நாணயங்கள் மற்றும் நிதியியல் முறைமைகள் ஆகியவை தொடர்பான முக்கியத்துவத்தை சிறப்பெடுப்பின உரிமை பிரதிபலிக்கின்றது. உலகில் வர்த்தகப்படுத்தப்படும் நாணயங்கள் மற்றும் நிதியியல் முறைமைகள் ஆகியவை தொடர்பான முக்கியத்துவத்தை சிறப்பெடுப்பின முறைமை பிரதிபலிக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சிறப்பெடுப்பின உரிமை கூடை SDR பாஸ்கெட் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்படுகின்றது. அப்ப இந்த SDR பாஸ்கெட்ல வந்து லேட்டஸ்டான கரன்சிகள், லேட்டஸ்ட் என்று சொல்லப்படுகின்றது, லேட்டஸ்டா முக்கியத்துவம் என்று கொடுக்கப்படுகின்ற கரன்சிகள், லேட்டஸ்டாக கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கருவிகள் எல்லாம் இதற்கு பயன்படுத்தப்படும். அப்ப உலகில் வர்த்தகமயப்படுத்தப்படும் நாணயங்கள் மற்றும் நிதியியல் முறைமைகள் ஆகியவை தொடர்பான முக்கியத்துவத்தை சிறப்பெடுப்பின முறைமை பிரதிபலிக்கின்றது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சிறப்பெடுப்பின உரிமை கூடை ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு முறை மீளாய்வு செய்யப்படுகின்றது. அப்ப நாங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த கரன்சி மாறப்பட்டு கொண்டு போகலாம். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த கரன்சிகள் சில நேரங்கள்ல பின்னுக்கு போகும், சில கரன்சிகள் முன்னுக்கு வரும். அப்படியான இதுகள் இருக்கின்றது. அதால ஒரு 5 வருடத்துக்கு முறை இந்த SDR பாஸ்கெட்ல இருக்கிற கரன்சிகள் செலெக்ஷன் வந்து 5 வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படும். முக்கியமாக கூடுதலாக பரிமாற்றப்படுகின்ற, உலகத்திலேயே கூடுதலாக பரிமாற்றப்படுகின்ற, கூடுதலாக சர்க்குலேஷன்ல இருக்கின்ற, கூடுதலாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கரன்சிகள் 5 தான் இதுக்குள்ள வர போகின்றது. 5 வருடத்துக்கு ஒரு முறை அந்த பாஸ்கெட்டுக்குள்ள வரும் 5 கரன்சி இல்லை. அப்ப அதுவும் ஒரு உண்மையான கூற்று. அப்ப ஆனாவும் உண்மை, ஆவன்னாவும் உண்மை. அப்ப சிறப்பு எடுப்பனவு உரிமை கூடையில் SDR பாஸ்கெட் சீனா ரென்பின்பியானது 2016 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து ஐக்கிய அமெரிக்க டாலர், யூரோ, ஜப்பான் யென் மற்றும் பிரித்தானிய பவுண்ட்
ஆகிய நாணயங்களுடன் இணைந்து கொண்டுள்ளது. அப்ப சைனீஸ் ரென்பின்பி என்பது சைனாவின் கரன்சி. ரென்பின்பி 2016 அக்டோபர்ல இருந்து இந்த முக்கிய 5 கரன்சிகளுக்குள் ஒன்றாக வந்து மற்ற கரன்சிகள் என்ன முக்கியமான கரன்சிகள்? ஐக்கிய அமெரிக்கா டாலர், யூரோ, ஜப்பான் யென் மற்றும் பிரித்தானிய பவுண்ட். அதோட இந்த எஸ்டிஆர் பாஸ்கெட்டுக்குள்ள அடக்கப்பட்டு உள்ளது. ஆகவே அதுவும் உண்மை. ஆகவே ஆனாவும் உண்மை, அவனாவும் உண்மை, ஈனாவும் உண்மை என்றபடியா இதிலே இஎன்ஆ என்று சொல்லப்படுகின்ற மேற்கூறப்பட்ட அனைத்தும் என்பதுதான் இதற்கு சரியான விடையாக அமைந்து காணப்படுகின்றது. அப்ப அடுத்தது 4வது பாப்பம் என்று சொன்னால், இலங்கை மத்திய வங்கி தொடர்பான 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் மானிட்டரி லா ஆக்ட் ஏற்பாடுகளுடன் இணங்காத பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. அப்ப இலங்கை மத்திய வங்கி தொடர்பான 1949ஆம் ஆண்டின் 58ஆம் இலக்க நாணய விதி சட்டத்தின் மானிட்டரி லா ஆக்ட் ஏற்பாடுகளுடன் இணங்காத பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்ய என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதுல எது இணங்காத கூற்று என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப நாணய ஆணையாளர் சபையினால் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் கரன்சி மேலதிக சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையான ரூபாய் 15 மில்லியன் இலங்கை மத்திய வங்கியின் மூலதனம் ஆகும். அப்ப நாணய ஆணையாளர் சபையின் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் கரன்சி மேலதிக சொத்துக்களில் இருந்து மத்திய வங்கிக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகையான ரூபாய் 15 மில்லியன் இலங்கை மத்திய வங்கியின் மூலதனம் ஆகும். அப்ப நாங்க இது மானிட்டரி லா ஆக்ட் நாங்கள் பார்க்கிறவர்களுக்கு எங்களுக்கு இது தெரியும், இது உண்மைதான் என்று. அப்ப நாணய சபையின் ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு ஆளுநர் சமூகம் அளிக்காத போது அவரின் பதிலீடாகவும் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவராகவும் ஆனால் வாக்களிக்க உரிமையற்றவராக மூத்த பதிலாளுநர் அவருக்காக செயற்படுவார். அப்ப நாணய சபையின் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு ஆளுநர் சமூகம் அளிக்காத போது அவரின் பதிலீடாகவும் கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவராகவும் ஆனால் வாக்களிக்க உரிமையற்றவராக மூத்த பதிலாளுநர் அவருக்காக செயற்படுவார் என்று சொன்னால் இல்லை. மூத்த பதிலாளுநர் அதுக்குள்ள பங்கு பெற்ற மாட்டார். 3வது பாபம், நிதிக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சரின் பரிந்துரையின் மேல் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். மத்திய வங்கியின் ஆளுநர் எவ்வாறு நியமிக்கப்படுகின்றார் என்று சொன்னால், நிதிக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சர் நிதியமைச்சரின் பரிந்துரையின் மேல் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்படுவார். அது சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அடுத்தது, நாணயத்தாள்களை அச்சிடுவதற்காகவும் நாணய குத்திகளை வார்ப்பதற்காகவும் இலங்கையில் உள்ள ஏனைய ஆட்களுடன் அல்லது வெளிநாட்டவருடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட இலங்கை மத்திய வங்கி அதிகாரத்தை கொண்டுள்ளது. அப்ப அது அது அப்படி இருக்கின்றது. நாணயத்தாள்களை அச்சிடுவதற்காகவும் நாணய குத்திகளை வார்ப்பதற்காகவும் இலங்கையில் உள்ள ஏனைய ஆட்களுடன் அல்லது வெளிநாட்டவருடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட இலங்கை மத்திய வங்கி அதிகாரத்தை கொண்டுள்ளது. அப்ப நாணயத்தாள்களை அச்சிடுவது, அதாவது அச்சிடுற அந்த டெக்னிக்கல் சைட் வேலைகளை யாராவது ஒரு நிறுவனத்தோட இலங்கை மத்திய வங்கி ஒப்பந்தம் செய்து அதுகளை செய்ய வேண்டும். அப்ப இங்கிலாந்தில் உள்ள நாணயத்தாள்கள் அச்சிடும் நிறுவனத்தில தான் இலங்கை மத்திய வங்கி ஆர்டர் கொடுத்து அந்த கரன்சிகளை அச்சிட்டு பெற்றுக்கொண்டிருந்தன. அதே மாதிரி குட்டி நாணயங்களையும் அங்கேதான் பார்க்கப்பட்டு எடுத்துக்கொண்டிருந்தன, ராயல் மின்ட் என்று சொல்லப்படுகின்ற கம்பெனி. ஆனால் இப்பொழுது பார்க்க போனால் இந்த பியகமவில் உள்ள பியகம சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள அந்த இங்கிலாந்து
இங்கிலாந்திலே பணத்தை அச்சடிக்கும் நிறுவனம் வியகம சுதந்திர வர்த்தக வலயத்திலே ஒரு கிளையை உருவாக்கி அங்கே ஃபேக்டரியை போட்டு இப்பொழுது அங்கேதான் மத்திய வங்கியின் கரன்சி நோட்ஸுகள் அச்சடிக்கப்படுகின்றன. ஆனால் சிறிது காலத்துக்கு முன்பு வரை தொடர்ந்தும் இந்த குத்தி நாணயங்கள் ராயல் மீன்ட் என்று சொல்லப்படுகின்ற இங்கிலாந்திலேயே அச்சடிக்கப்பட்டு அங்கிருந்துதான் குத்தி பார்க்கப்பட்ட அங்கிருந்துதான் இங்கே வரவழைக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது லேட்டஸ்டாக சில விட அதுவும் இலங்கையிலேயே குத்தி பார்க்கப்படுகின்றதோ தெரியவில்லை. ஆகவே காலத்துக்கு காலம் இலங்கை மத்திய வங்கிக்கு அந்த அதிகாரம் உள்ளது. ஏதாவது ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் செய்து நாணய குத்திகளை வார்ப்பதற்கும் நாணய தாள்களை அச்சிடுவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கு. அப்ப இதிலே பிழையான கூற்று எது? இதிலே பிழையான கூற்று என்று நாங்கள் சொல்லுவது பி என்று ஆவணா என்று சொல்லப்படுகின்ற நாணய சபையின் ஏதோ ஒரு கூட்டத்திற்கு ஆளுநர் சமூகம் அளிக்காத போது அவரின் பதிலீடாகவும் கூட்டத்திற்கு தலைமை தாங்குவராகவும் ஆனால் வாழ்க்கைக்க உரிமையற்றவராக மூத்த பதிலாளர் அவருக்காக செயற்படுவார் என்பது பிழையான கூற்றாக உள்ளது. அப்ப இப்படியான மல்டிபிள் சாய்ஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது அதனுடைய கேள்விகள் உங்களுக்கு அந்த விடைகள் விடைகள் மயக்குவதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சரியான விடை தெரியும். அந்த சரியான விடையை நீங்கள் மார்க் பண்ணுவதன் ஊடாக உங்களால இலகுவாக மார்க்ஸ்களை ஸ்கோர் பண்ணி கொண்டு போக கூடியதாக இருக்கும். அப்ப அடுத்ததாக 5ஆவதை பார்ப்போம். அப்ப மத்திய வங்கியினால் அரச பிணையங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கத்தை அடையாளம் காண்க. அப்ப ஒரு மத்திய வங்கியினால் அரச பிணையங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும்? அரசாங்கத்திற்கு கடன் வழங்கல். அப்ப பிணையத்தை கையகப்படுத்துவது என்பது அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவதற்கா? பிணையங்கள் பயன்படுத்தப்படுவது அரசாங்கத்துக்கு கடன் வழங்குவதற்காக. ஆனா ஒரு மத்திய வங்கி அரச பிணையங்களை கையகப்படுத்தி கொள்வது என்பது என்ன? அக்வர்ட் தன்னிடம் தன்வசப்படுத்துகின்றது. தன்வசப்படுத்துகின்றது அது எங்கிருந்து தன்வசப்படுத்துகின்றது? பொதுமக்கள்கிட்ட இருக்கிறது தன்வசப்படுத்துகின்றது. அப்ப பொதுமக்கள்கிட்ட அந்த பிணையங்கள் என்னென்று போனது? அரசாங்கத்துக்கு காசு தேவைப்படும் பொழுது, கடன் தேவைப்படும் போது அந்த பிணையங்களை மத்திய வங்கி அதை வித்தது அரசாங்கத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு. உங்களுக்கு தெரியும், முதன்மை நிறுவனர்கள் மூலமாக அதை வித்து பகிரங்க சந்தை நடவடிக்கையிலே அதை வித்து பணத்தை பெற்றுக்கொண்டது. அப்படி பெற்றுக்கொண்ட பணத்தை இப்பொழுது நாங்கள் சொல்லுகின்றோம் அரச பிணையங்களை கையகப்படுத்தி கொள்வது என்று சொல்லும் போது அதை நாங்கள் கொடுத்து விட்டு காசை கொடுத்து விட்டு அந்த பிணையங்களை மீட்டி எடுத்துக் கொள்ளுகின்றோம் என்பதுதான் அர்த்தம். அப்ப அதுக்கு அரசாங்கத்துக்கு கடன் வழங்க அப்படி நடக்காது. அரசாங்கத்துக்கு கடன் வழங்க நாங்கள் பிணையங்களை தான் கொடுத்து காசை வேண்டிக் கொள்ளுவோம். அடுத்தது எதிர்கால படுகடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தாங்கல் நிதியை வழங்குதல். அப்ப எதிர்கால படுகடன் கடப்பாடுகளை நிறைவேற்றி கொள்வதற்காக ஒரு தாங்கல் பஃபர் ஸ்டாக் இல்ல பஃபர் ஃபண்ட் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். எப்பொழுதுமே ஒரு பஃபர் லெவல் ஒன்று மெயின்டைன் பண்ணணும். அதை வழங்குவதற்காகவா இந்த பிணையங்களை கையகப்படுத்தி கொள்ள விரும்புது என்று சொன்னா அதுவும் இல்லை. அப்ப பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துவதுதான் நோக்கமா? பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துறதுன்ற அதுல ஒரு அங்கம் என்ன? ஏற்கனவே இருக்கிற திரைசேரி முறையில ஏற்கனவே இருக்கிற அரசாங்க உண்டியல்களை திரைசேரி உண்டியல்களை அரசாங்கம் பெற்று வாங்கணும். வாங்கினா தான் மத்திய வங்கி கூடுதலான பணத்தை சிஸ்டத்துக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம்.
அப்ப பணச்சந்தைக்கு திரவத்தன்மை உட்செலுத்துவது என்பது ஓரளவு சரியாக இருக்கின்றது. அடுத்தது வங்கி தொழில் முறைமைக்கு நாணயத்தாள்களையும் நாணய குத்திகளையும் வழங்குதல். வங்கி தொழில் முறைமைக்கு நாணயத்தாள்களையும் நாணய குத்திகளையும் வழங்குவது இந்த முறையில் அல்ல. வங்கி தொழில் முறைக்கு நாணயத்தாள்களையும் நாணய குத்திகளையும் வழங்கும் பொழுது இந்த முறையிலையும் வழங்கலாம். ஆனால் இந்த நோக்கத்தோட அல்ல. இது சிஸ்டத்துல நல்ல நாணயத்தாள்களையும் நாணய குத்திகளையும் வழங்கலாம் என்று சொல்வது அதுக்காக அரச பணியங்களை நாங்கள் கைவரிசைப்படுத்திக் கொள்ளணும் என்று அவசியம் இல்லை. ஆகவே இதிலே சரியான விடை பணச்சந்தைக்கு திரவத்தன்மையை உட்செலுத்துவதுதான் சரியான விடையாக கொள்ளப்படுகின்றது. அப்ப அதன் மூலமாகத்தான் மத்திய வங்கியினால் அரச பணியங்களை கையகப்படுத்திக் கொள்வதன் முக்கிய நோக்கத்தை அடையாளம் காணக்கூடியதாக உள்ளது. அவை மாணவர்கள் இப்பொழுது இந்த 5 ஆன்லைனில் நிற்பவர்கள் இந்த 5 கேள்விகளுக்குரிய விடையையும் இருக்கா பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஒருக்கா சொல்லுங்கள். ராம்குமார், ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா? என்ன நீங்கள் ஒரு ஆள் தான் இப்பொழுது ஆன்லைனில் நிற்கின்றீர்கள். உங்களுடைய ஃபீட்பேக் முக்கியம். ஏதாவது விதத்தில் நாங்கள் வித்தியாசமாக படிக்க வேண்டி உள்ளதா, இல்லாட்டா இது படிப்பித்தல் சரியா, இல்லாட்டா ஸ்லோவா போகின்றனா, இல்லாட்டா ஃபாஸ்டா போகின்றனா என்பதை ஒருக்கா பார்க்கணும். ஒரு செகண்ட் சொல்லுங்க ராம்குமார். இல்ல இது ஓகே இருக்குது. ஓகே இருக்கு. இப்ப நீங்கள் கொக்கட்டிச்சோலை என்று சொன்னீங்களே என்ன? கொக்கட்டிச்சோறு வேலை செய்கிற இருக்கிற கல்லடி. பேங்க் ஆஃப் சிலோன் தானே? ஓம் சார். அப்ப உங்களோட வேலை செய்வர்கள் யாராவது வேற யாராவது உங்களோட பேங்க்ல வேலை செய்யறவர்கள் இந்த பாடத்தை படிப்பவர்களா இருந்தால் நீங்கள் சும்மா ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம், ஃபீட்பேக்கை அறிந்து பார்க்கலாம். பார்த்து போட்டு அது தொடர்பான ஃபீட்பேக்குகளை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலான ஆட்கள் ஆன்லைனுக்கு வராவிட்டாலும் பிறகு படிக்கின்றார்கள் இதை பார்த்து. சொல்லுங்க. ரைட். அவை ஒரு நிமிஷம் இதை பாருங்கள், நான் ஒரு நிமிடத்தில் வருகின்றேன். அப்போ ஒரு விடயத்தை நாங்கள் இதிலே பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொன்னால் இந்த கேள்விகள் எங்களோட பாடத்தோட மட்டும் முடிய போற கேள்விகள் அல்ல. மானிட்டரி பாலிசி இப்ப இந்த லெவல்ல இருக்கிற ஆட்களுக்கே நிறைய பேப்பர்களுக்கு இந்த ஆன்சர்கள் தேவைப்படுகின்றது. இப்ப நாங்கள் அடுத்ததாக பிப்ரவரியில நடந்த எக்ஸாம் பேப்பரை நாங்கள் செய்ய வழி கிடைக்க உங்களுக்கு இன்னும் நன்றாக விளங்கும். நாங்கள் இன்னத்தை படித்திருக்கின்றோம், என்ன பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் சப்ஜெக்ட் விஷயத்தை நீங்கள் சரியாக விளங்கி கொண்டீங்கள் என்று சொன்னால் உங்களால அப்ப மிஸ்டர் ராம்குமார் அந்த ரமேஷின் டியூட்டருக்கு போறீங்களா நீங்க? ராம்குமார் அங்க போறல சார். அது இப்பொழுது கல்லடியில் தான் அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று கேள்விப்பட்டேன். ரைட். அப்ப அதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இந்த பாடத்துக்கு மட்டுமல்ல, வேற நிறைய பாடங்களுக்கு இது பிரயோசனப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒன்று அதை சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பது சரியாக விளங்கி கொண்டீங்கள் என்றால் 3 வரி 4 வரியில அந்த ஆன்சரை தந்தாலே உங்களால ஃபுல் மார்க்ஸ்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்ப நாங்கள் போறோம் என்னன்னு சொன்னால் அந்த முதலாவது கல்வியில செகண்ட் செக்ஷனுக்கு நாங்கள் போன்றோம். முதலாவது செக்ஷன்ல ஆவணா பகுதிக்கு போன்றோம். அப்ப இந்த ஆவணா பகுதியில உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இது நாங்கள் விடைய எழுத வேண்டி இருக்கின்றது. இது மல்டிபிள் சாய்ஸ் இல்லை. இதுக்குரிய விடையை நாங்கள் எழுத வேண்டும்.
அப்ப விலை உறுதித்தன்மை குறிக்கோளை அடைவதற்காக மத்திய வங்கியினால் உபயோகிக்கப்படும் பணவீக்க இலக்கிடல் இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங் மற்றும் நாணய இலக்கிடல் மானிட்டரி டார்கெட்டிங் ஆகிய நாணய கொள்கை கட்டமைப்புகளை வரைவிலக்கணப்படுத்தி சொல்லுக என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இங்க வரைவிலக்கணப்படுத்தி சொல்லுக என்று சொன்னா அது என்ன? நாங்கள் அதை சுருக்கமாக வரைவிலக்கணமாக சொல்ல வேண்டும். அப்ப அந்த வரைவிலக்கணமாக நான் என்னென்றது சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் வரைவிலக்கணமா எழுதி கொள்ளலாம். அப்ப மத்திய வங்கி என்ன செய்கின்றது என்று சொன்னால், இப்ப இன்ஃபிளேஷன் டார்கெட்டிங்கன்னா ஒரு நடுத்தர கால பகுதிக்கு இந்த பணவீக்கம் என்பது பணவீக்க டார்கெட் இன்ஃபிளேஷன் டார்கெட் என்பதை பணவீக்க என்னன்னு சொல்றது பணவீக்க இலக்கிடல் என்பதை மத்திய காலத்துக்கு முதலே டிசைட் பண்ணுகின்றது. எங்களுடைய பணவீக்கம் எதிர்வரும் 2 வருட காலத்துக்கு 3 வருட காலத்துக்கு இந்த ரேட்ல தான் நாங்கள் வச்சிருக்க விரும்புகின்றோம். அப்ப இப்ப மத்திய வங்கி பணவீக்க இலக்கடல என்ன மாதிரி வச்சிருக்கன்னு சொன்னால் நடு இலக்கம் ஒற்றை நடு இலக்கத்துக்குள்ள வச்சிருக்கோம் என்று விரும்புகின்றது. ஒற்றை நடு இலக்கம் என்று சொல்லுதே ஒழியா அது எவ்வளவு என்று சொல்லுது இல்லை. அப்படி என்ன ஒற்றை நடு இலக்கம் என்றா சரியா நாங்கள் பார்க்கணும் 5% என்று. ஆனா அவையில் 5% என்று சொல்லாதபடியா 4.5% இருக்கலாம், 5.5% இருக்கலாம், 6% இருக்கலாம். ஆனா அந்த 4%க்கும் 6%க்கும் இடையில இருக்கணும்ன்றதான் அது இன்டிரெக்டா சொல்லுகின்றது. ஒற்றை நடு இலக்கம் அதுதான் இலங்கை மத்திய வங்கியின் தற்போதைய பண வீக்க இலக்கிடல். இதை நாங்கள் அந்த மத்திய வங்கியின் 2019 சாப்டரை பார்க்க எங்களுக்கு விளங்கி இருந்தது. ஆனா இது மத்திய வங்கி பப்ளிக்கா எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுது. பப்ளிக்கா எங்களுக்கு சொல்லுது இவ்வளவுதான் டார்கெட் ஒரு பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்பேரண்டா இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்க இன்னொன்று பார்ப்போம் என்னென்று சொன்னால் இந்த மானிட்டரி நாணய கொள்கை என்பது இன்ஃபிளேஷன் டார்கெட் தான் முக்கியமான விடயம் நாணய கொள்கையில. அப்ப நாணய கொள்கை இந்த நாணய கொள்கை பணவீக்க கொள்கை நாணய கொள்கை தான் நாணய கொள்கையின் முக்கியமான இதாகத்தான் பணவீக்க இலக்கிடல் இருக்கின்றது. அப்ப இந்த பணவீக்க இலக்கிடலை பிரதானமாக செய்வதுதான் இந்த நாணய கொள்கையின் முக்கிய நோக்கம், மேஜர் பிரதான நோக்கம். அப்ப இந்த பணவீக்க இலக்கிடல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா அது டிரான்ஸ்பேரண்டா இருக்கின்றது, வெளிப்படையாக சொல்லுகின்றது, அக்கௌண்டபிலிட்டி. வெளிப்படையாக சொல்லுது இவ்வளவுதான் என்கிட்ட பணவீக்கம் இருக்கணும். 2வது அக்கௌண்டபிலிட்டி. அப்படி நடக்காத பட்சத்துல அதுக்குரிய காரணத்தையும் மத்திய வங்கி விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் பொதுமக்களுக்கு இருக்கின்றது. அப்ப இந்த பணவீக்க இலக்கிடல் என்றால் என்ன? முதலாவது மீடியம் டேர்ம் நடுத்தர கால பகுதிக்கு எங்களுடைய பணவீக்கம் இப்படியாகத்தான் இருக்க போகின்றது என்று ஏற்கனவே சொல்லுவது. அப்படி சொல்லுவது மட்டுமல்ல, அதுதான் நாணய கொள்கையின் பிரதான இலக்கு. அது மட்டுமல்ல, இது டிரான்ஸ்பேரண்டாகவும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கும் என்பது உண்மை. அப்ப நீங்கள் இதுக்குள்ள இன்னொன்று அட் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னால், இது இந்த வருட பேப்பருக்கு அது சரி வராது, எங்கட பேப்பருக்கு இது வந்தது என்றால் நாங்கள் சொல்லலாம் என்று சொன்னால், மத்திய வங்கி 2019ஆம் ஆண்டிலே நடு இலக்க ஒற்றை நடு இலக்க ஃபிகரை பணவீக்க இலக்காக கொண்டுள்ளது என்று சொல்லலாம். இரண்டாவது மானிட்டரி டார்கெட்டிங், நாணய கொள்கை கட்டமைப்புகளை வரவேற்கப்படுத்துக. அப்ப மானிட்டரி டார்கெட்டிங் என்றா என்ன? அப்ப மத்திய வங்கியின் இறுதி இலக்கு என்ன? நாணய கொள்கையினூடாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதனூடாக பொது விலை மட்டங்களை
உறுதியாக பேணுவது, பொதுவிலை மட்டங்களை உறுதியாக பேணுவது என்பதுதான் மத்திய வங்கியின் முக்கிய நோக்கம். அது என்னென்று செய்யுது? நாணய கொள்கையின் ஊடாக. அப்ப அதுதான் முக்கியமான விடயம். அப்ப அப்ப நாணய கோட்பாட்டில இந்த பணவீக்க இலக்கடல் பெருசா மென்ஷன் பண்ணப்பட மாட்டார். பணவீக்க இலக்கடலை அவைகள் பெருசா மென்ஷன் பண்ண மாட்டேனும். ஆனா அவைகளோட நடவடிக்கைகள் அந்த பணவீக்க இலக்கடலினூடாக பொதுவிலை மட்டத்தை கட்டுப்படுத்துவதாகத்தான் இருக்கும். அப்ப அந்த மானிட்டரி டார்கெட் என்று சொல்லப்படுகின்ற இந்த பண நிரம்பலை கட்டுப்படுத்துவதுதான் அவர்களது முக்கிய நோக்கம். அப்ப இது என்னண்டு இந்த மத்திய வங்கி இந்த மானிட்டரி டார்கெட், அதாவது நாணய கொள்கை கட்டமைப்பை என்னண்டு அமல்படுத்துது என்று சொன்னால், இல்லாட்டா என்னண்டு அந்த லட்சியத்தை அடையுது என்று சொன்னால், பாலிசி ரேட்ஸ் மூலமாக, கொள்கை வட்டி வீதங்கள் ஊடாகத்தான் அதை அணுகுகின்றது. அப்ப இந்த விடயங்களை நாங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது. அப்ப இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ரேட் என்றால் என்ன, மானிட்டரி டார்கெட்டிங் ரேட் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்து கொள்வது நல்லது. அப்ப அடுத்தது 7வது நாங்கள் பார்த்தோம் என்ற 6வது பிரிவில் குறுங்கால வட்டி வீதங்களின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக பணச்சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. குறுங்கால வட்டி வீதங்களின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக பணச்சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. திரவத்தன்மையை பணச்சந்தைக்கு உட்புத்துவதற்காக உபயோகிக்க முடியுமான மத்திய வங்கியின் 2 செயற்பாடுகளை குறிப்பிடுக. குறுங்கால வட்டி வீதங்களின் உறுதித்தன்மையை பேணுவதற்காக பணச்சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது என்பது எல்லாருக்கும் தெரியும். திரவத்தன்மையை பணச்சந்தைக்கு உட்படுத்துவதற்காக உபயோகிக்க முடியுமான மத்திய வங்கியின் 2 பிரதான செயற்பாடுகளை பெயரிடுக. அப்ப இப்ப நாங்கள் இதுக்கு முதல் கேள்வியில இதை பார்த்த நாங்கள் நீங்கள் வாசிக்கிற நீங்கள் இதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி. இதுக்கு முதல் செக்ஷன்ல நாங்கள் இதை பற்றி படிச்சோம். சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது. திரவத்தன்மையை பணச்சந்தைக்கு உட்புத்துவதற்கும் உபயோகிக்க முடியுமான 2 மத்திய வங்கியின் 2 செயற்பாடுகள்ல முதலாவது என்ன? ஏற்கனவே சந்தையில வழங்கப்பட்டிருக்கின்ற கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், திரைசேரி உண்டியல்களை இல்லாட்ட திரைசேரி முறிகளை மீள பெற்றுக் கொள்வது. அதை நாங்கள் முதல் செக்ஷன்ல படிச்சோம். மீள பெற்றமை என்று சொன்னால் டக்குன்னு பணம் உள்ளுக்கு வந்துடும். பணம் வெளியில போகுது, உண்டியல்கள் உள்ளுக்கு வந்துடும். அப்ப திரவத்தன்மை கூடும். அப்ப சந்தைக்கு போதுமான அளவு திரவத்தன்மையை வழங்குகின்றது. அப்ப இது தவிர உங்களுக்கு தெரியும், அந்த நாளாந்த நடவடிக்கைகளா மத்திய வங்கி செய்கின்ற 2 வேலைகள் தான் அந்த ரிவர்ஸ் பர்ச்சேசிங், அதாவது சந்தையில் மீள்கொள்வனவு உண்டியல்களை மீள்கொள்வனவு செய்வது, ரெப்போ ரேட்ஸும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்ஸும். அதுதான் நாங்கள் இப்ப சொல்கின்றோம் என்னன்னு சொன்னால், துணைநிலை கடன் வழங்கல் சேவைகளும் துணைநிலை வைப்பு சேவைகள். அப்ப இது என்னன்னு சொன்னால், இந்த சிஸ்டத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். இது என்ன நடக்கின்றதுன்னு சொன்னால்,
இப்போ இப்ப மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள் என்று சொல்லுவோம். திரைசேரி உண்டியல்களை 3 மாத உண்டியல்களை வழங்குகின்றது. 3 மாத உண்டியல்களை வழங்கும்போது நிறைய வர்த்தக வங்கிகள், NSB மாதிரி, தேசிய சேமிப்பு வங்கிகள் மாதிரியான வங்கிகள் அதை வாங்குகின்றது. வாங்கி அதுல சிலவற்றை பொதுமக்கள் வாங்குவினம், சிலவற்றை இவியல் வச்சு கொள்ளுவினம். அப்ப இப்படி வாங்கி வச்சிருக்க இந்த வங்கிகள் தாங்கள் வேண்டி வச்சிருக்கிற அந்த திரைசேரி உண்டியல்களை திடீரென்று இந்த வங்கிகளுக்கு திரவத்தன்மை ஏற்படும். நான் முதல் இப்ப சொல்லிக் கொண்டது நான் திரவத்தன்மை திடீரென்று ஏற்படும். திடீரென்று திரவத்தன்மை ஏற்படும் பொழுது பல்வேறு முறைகள்ல இந்த திரவத்தன்மைய ஒவ்வொரு வங்கியும் தீர்த்து கொள்ளலாம். உதாரணமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்க குறைய இருக்குன்னு பாப்பினோம். உதாரணமாக ஓவர் நைட் லெண்டிங் இருக்குது. ஓவர் நைட் லெண்டிங் என்று சொல்றது இன்றைக்கு வண்டி போட்டு நாளைக்கு கொடுக்குறோம். இன்றைக்கு தான் எங்களுக்கு காசு பிரச்சனை இருக்குன்றது மத்திய வங்கியில நாங்கள் சொல்லுவோம். இந்த தீர்க்கும் வீட்டு பிரச்சனையால நீதி சட்ட ஒதுக்கு வீதங்களை சரியா பேணுவதற்காக நான் ஒரு கதையில சொன்ன 1 மில்லியன் போனோம்னா இன்றைக்கு 8 லட்சமா வந்துட்டேன்னா அதுல 2 லட்சத்தை நாங்கள் இன்றைக்கு ரவைக்கு வைக்க வேண்டிய ஒரு அவசியம் தேவைப்படலாம். அப்ப அப்படியான தேவைகளுக்காக ஓவர் நைட் லெண்டிங்ல பணத்தை வேண்ட வேண்டி இருக்கும். அப்படி ஓவர் நைட் லெண்டிங் பண்றதுக்கு ஓவர் நைட் மட்டுமல்ல, அடுத்த 7 நாட்களுக்கும் பணத்தை வாங்குறதுக்கு இன்டர் பேங்க் கால் மணி மார்க்கெட் இருக்கிறது. வங்கிகளுக்கு இடையேயான அழைப்பு சந்தை. ஒரு வங்கி காசு காண இல்லைன்னா இன்னொரு வங்கிட்டு ஒரு வட்டிக்கு வீதத்தை அன்றைக்கு என்ன வட்டி வீதம் சொல்லுதோ அந்த வட்டி வீதத்துக்கு வேண்டலாம். அப்ப அப்படி அந்த வங்கிகள் வாங்கி தங்களுடைய அந்த ஒரு நாள் 2 நாள் பிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு சிஸ்டம் இருக்கின்றது என்னன்னு சொன்னால், இந்த திரைசேரி உண்டியல்களை வேண்டி வச்சிருப்பினும் இந்த வேண்டி வச்சிருக்கும் பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இப்படி அவசரமாக காசு தேவைன்னா அந்த திரைசேரி உண்டியல்களை மத்திய வங்கியில் ஈடாக வச்சு போட்டு ஓவர் நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ இல்லாட்டா ஒரு கிழமைக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையோ பெற்றுக்கொள்ளுவினோம். அது மட்டும் இந்த ட்ரெஷரி பில்லை நீங்க வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் எங்களுக்கு இப்ப காசு தாங்கன்னா மத்திய வங்கி அதுக்கு ஒரு வட்டி, அதைத்தான் சொல்றது கொள்கை வட்டி வீதங்கள். அந்த வட்டி வீதத்தை சார்ஜ் பண்ணி கொண்டு அந்த உண்டியலுக்குரிய காசை கொடுக்கும். அப்ப அப்படியும் அந்த திரவத்தன்மையை கூட்டலாம். பிறகு அந்த திரவத்தன்மை சரி வந்தவுடன், அதாவது கன நாள் இல்லை 2-3 நாளைக்குள்ள அந்த வங்கிகள் அந்த காசை கொடுத்து வட்டியோட திரைசேரி உண்டியலும் மீளப்பெற்றிடும். மீளப்பெற்ற இதுகள் அந்த வங்கிகள், வர்த்தக வங்கிகள் 3 மாத முடிவில் முதிர்ச்சி அடைய அந்த காசை தண்டபாட்டில் எடுத்துக்கொள்வீங்க. அப்ப இதுகள் எல்லாம் வெரி ஷார்ட் பீரியடுக்குரிய கடன் வளங்கள். அப்ப அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் துணைநிலை கடன் வசதி விடயங்கள் இருக்கின்றன. துணைநிலை கடன் வசதி வீதங்கள் என்று இருக்கின்றது. துணைநிலை கடன் வசதி வீதங்களையும் நாங்கள் 1 நாள் 2 நாளுக்காக என்ன சொல்றது, ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட்டோ சப்ஸ்டாண்டர்ட் லெண்டிங் ரேட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவார்கள், SLRDO ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். அவருக்கு ஆங்கிலத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதுல என்ன வரி உண்டு. நான் அந்த மானிட்டரி பாலிசி நோட்ஸிலே இருக்கின்றது, அந்த ரேட்ஸ்களை நான் போட்டிருக்கின்றேன். அதை பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு தெரியும். அதை சொல்றது ஸ்டாண்டிங் லெண்டிங் ஃபெசிலிட்டிஸ மத்திய வங்கி கொடுக்கும். அப்ப அந்த அடிப்படையில கொஞ்சம் காசை வணிக வங்கிகள் மத்திய வங்கிட்ட வேண்டலாம். அதை தவிர இந்த வங்கி வீதம் என்று சொல்லப்படுகின்ற அது மிகப்பெரிய ஆக கூடுதலான வட்டி வீதத்தை கொண்ட வங்கி வீதங்களை சார்ஜ் பண்ற கடன் வசதியும் மத்திய வங்கி வச்சிருக்கின்றது. அந்த வங்கி வீதத்தை வழங்குகின்ற கடன்களையும் இவியல் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக இன்னொரு விடயம் ஒன்று இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், அந்த ஸ்வெப் சிஸ்டம் ஒன்று உள்ளது. அது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விடயமோ தெரியா, நீங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறீர்களோ தெரியா, உங்களோட இன்டர்மீடியட் லெவல்ல
ஸ்வெப் என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிநாட்டு நாணயங்களை ஸ்வெப் முறையில் என்னன்னு சொல்றது, அந்த ஹெஜிங் டெக்னிக் ஒன்றுல இருக்குது. அப்படி அந்த ஹெஜிங் டெக்னிக்லையும் இந்த ஸ்வெப் முறையில வெளிநாட்டு நாணயங்களை மத்திய வங்கியில கொடுத்து லோக்கல் கரன்சியை வேண்டலாம், லோக்கல் கரன்சியை கொடுத்து போட்டு அதே ஃபாரின் கரன்சியை வணிக வங்கிகள் பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலான விஷயமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுவது நல்லது. அடுத்தது பொதுவாக நடக்கின்ற ஒரு விடயம். பொதுவாக நடக்கின்ற ஒரு விடயம் என்றா, இப்ப 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 இந்த காலத்துல நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையைத்தான் மத்திய வங்கி அமல்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதாவது இந்த ஈஸ்டர் அட்டாக்களுக்கு பிறகு 2019 ஏப்ரலுக்கு பிறகு கோவிட் பிரச்சனையால எல்லாம் இந்த மத்திய வங்கி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை தான் பின்பற்றுது. அந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை பின்பற்ற விஷயத்தை தான் இந்த 7வது விஷயத்துல சொல்லப்படுகின்றது. சந்தைக்கு போதுமான அளவு திறத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி என்ன செய்யும் என்றதான் அதுல கேட்குது. அதுல 2 தான் கேட்குது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒன்றா. அதுல ஒன்றுதான் இந்த நியதி சட்ட ஒதுக்கு வீதத்தை குறைப்பது. நியதி சட்ட ஒதுக்கு வீதத்தை குறைத்து விட்டால் உங்களுக்கு தெரியும் நியதி சட்ட ஒதுக்கு வீதம் என்னன்னு, ஸ்டாட்யூட்டரி ரிசர்வ் ரிக்வயர்மெண்ட். அதை குறைச்சு விட்டோம்னா மத்திய வங்கிகள் தங்களோட வைப்புகள் மீதான டிபாசிட்ஸை வைக்க வேண்டிய அவசியங்கள், தேவைப்பாடு குறைஞ்சு கொண்டு வரும். மத்திய வங்கியில கட்டாயம் வச்சிருக்க வேண்டிய தேவைப்பாடு. ஆகவே அது குறைஞ்சு கொண்டு போகும்பொழுது மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் வங்கிகளினூடாக கூடுதலாக காணப்படும். அப்ப அதுவும் ஒரு திரவத்தன்மையை வழங்குவதற்கு ஒரு மத்திய வங்கி பொறுப்பாக உள்ளது என்பதை காட்டுகின்றது. சரி, அப்ப நாங்க 8வது என்னென்று பார்ப்போமாக இருந்தால், அதிநவீன மத்திய வங்கிகளின் நாணய கொள்கை கட்டமைப்புகளில் ஒரே இரவுக்கான வட்டி வீதங்கள், ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டின் வகிபாகம் என்ன? அப்ப நான் ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் நிறைய தரம். அப்ப ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்றால் என்ன? அப்ப இந்த ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்றது இன்டர்பேங்குக்குள்ளேயும் நாங்கள் வாங்கலாம். அது இன்டர்பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லுவோம். மத்திய வங்கியிலையும் அந்த கடனை வாங்கி கொள்ளலாம். ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ஒரு இரவுக்குரிய கடனை, அதுக்குரிய வட்டி வீதத்தை மத்திய வங்கி தான் தீர்மானிக்கும். அப்போ ஒரு இரவுக்கான வட்டி வீதம் என்பது நான் சொன்னேன், அந்த இன்டர்பேங்க் கால் மணி மார்க்கெட்ல வங்கிகளுக்கிடையே வங்கிகள் வாங்கி கொள்ளலாம். ஓவர்நைட்டு மத்திய வங்கியிலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஓவர்நைட்ல ஒரு இரவுக்கு தான், அடுத்த நாள் திரும்பி கொடுத்துருவோம். அப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மத்திய வங்கி தனக்கேற்ற மாதிரி கூட்டி குறைக்கும். அப்படி கூட்டி குறைப்பதனூடாக இந்த திரவத்தன்மையை, நாட்டில் உள்ள திரவத்தன்மையை குறைத்து கூட்டலாம். அப்படி குறைத்து கூட்டுவதன் மூலம் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தலாம், பொதுவிலை மட்டத்தை கட்டுப்படுத்தலாம், பண நிரம்பலை கட்டுப்படுத்தலாம். இது ஒரு கூடுதலாக இந்த காலத்திலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு முறையாக கருதப்படுகின்றது ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்ப அடுத்தது இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதன் சாக் பரிமாற்றலின் சாக் ஸ்வெப்பின் கீழ் இலங்கை மத்திய வங்கிக்கு ஐக்கிய அமெரிக்க டாலர் 400 மில்லியனை வழங்க இணங்கியுள்ளதாக 2019 ஜனவரியில் இலங்கை மத்திய வங்கி அறிவித்தது.
இந்த வசதியின் முக்கியத்துவம் இல்லாட்டா சிக்னிபிகன் என்ன? அப்ப உண்மையின்படி இந்த ஸ்வெப் பண்றது வந்து நான் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு ஹெஜிங் டெக்னிக். அப்ப சாக் நாடுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். சாக் நாடுகளுக்கிடையே எவ்வளவோ ஒரு பொதுவான கரன்சி சிஸ்டத்தை கொண்டு வர்றது கூட எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்போ நடைபெறுகின்றது நினைக்கின்றேன். அப்ப அப்படியான சாக் திட்டத்தின் கீழ் சாக் நாடுகளுக்கிடையே இந்தியா வந்து கொஞ்சம் கூடுதலான அதிகாரம் மிக்கனாகவும் பலம் மிக்கமான ஒரு நாடாகவும் இருக்கின்றது சாக் நாடுகளிடையே. உங்களுக்கு தெரியும் சாக் நாடுகளிடையே என்னென்ன நாடுகள் உள்ளன என்று. பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மாலத்தீவு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் என்பன. அப்ப இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது இந்த நாடுகள் எல்லாம் மிகவும் பொருளாதார ரீதியா எல்லா வழியிலையும் கொஞ்சம் பலம் குறைந்த நாடுகளாக காணப்படுகின்றன. அப்ப இந்த 2019 ஜனவரியில $400 மில்லியன் ஸ்வெப் சிஸ்டத்தின் கீழே ஸ்வெப் பண்றது திருப்பி கொடுக்க வேண்டிய காசுதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்பு. அப்ப மத்திய வங்கி அமெரிக்காவுக்கு வழங்குகிறது, இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்குது என்று சொன்னா இந்த முக்கியத்துவம் என்னவாக இருக்கும்? அப்ப இப்படி கிடைக்கின்ற காசு வந்து இலங்கையின் மத்திய வங்கிக்கு வந்து ஃபாரின் ரிசர்விலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால், ஃபாரின் ரிசர்வ் என்று நாங்கள் சொல்லும் பொழுது பெரும்பாலும் இலங்கை மத்திய வங்கி வந்து கிட்டத்தட்ட $7 பில்லியன் $8 பில்லியன் சராசரியாக வைத்திருக்கும். அப்படி வைத்திருக்கும் பொழுது அது சொல்லும், எனக்கு 3 மாத இறக்குமதிக்கு தேவையான பணம் எங்களிடம் உள்ளது. இந்த நாட்டினுடைய 3 மாத இறக்குமதிக்கு தேவையான பணம் கைவசம் உள்ளது என்று சொல்லிக் கொள்ளும். அப்படி 7 பில்லியன் 8 பில்லியனுக்கு குறைவாக அந்த பணங்கள் குறையும் பொழுது அது ஒரு அலர்ட் சிக்னல், ரெட் சிக்னலை காட்டும். அப்ப நேற்றையான இன்ஃபர்மேஷன் என்ன? நேற்று உள்ள இன்ஃபர்மேஷன் என்ன? போன வருடத்தோட ஒப்படைக்க இந்த முறை $4.8 பில்லியன் தான் இலங்கை வச்சிருக்கின்றது. அப்ப இலங்கை $4.8 பில்லியன் தான் வச்சிருக்கின்றது என்றால் அது பிலோ த அவரேஜ் என்றது எல்லாருக்கும் தெரிய வந்துட்டது. அப்ப அப்படியான நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு வர்த்தக வங்கியும் ஒவ்வொரு கிழமையும் தங்களிடம் உள்ள ஃபாரின் கரன்சியை மத்திய வங்கியில கொண்டு வந்து வில்லுங்கோ என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. அப்ப அதன்படி வர்த்தக வங்கிகள் வந்து தங்களுடைய ஃபாரின் கரன்சியை அங்க கொண்டு வந்து விற்க வேண்டிய அவசியம் உள்ளது. அதை தவிர இன்றைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்திருப்பீங்க. இந்த துறைக்கான ஸ்டேட் மினிஸ்டர் திரு முன்னாள் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் யாழ்ப்பாணம் சென்ற வேளையிலே யாழ்ப்பாண தொழில் வல்லுநர்களுடன் நடந்த மாநாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இலங்கையில வந்து இந்த போன மார்ச்சில இருந்து நாங்கள் இறக்குமதிகளை கட்டுப்படுத்தி இருக்கிறதால, இறக்குமதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறதால இலங்கையின் வெளிநாட்டு நாணயம் வந்து உறுதியாக இருக்கின்றது. அப்படி நாங்கள் அந்த இறக்குமதியை கட்டுப்படுத்தி விட்டால் இன்றைக்கு US டாலர் $300 போயிருக்கும் வேற அதுல சொல்லி இருக்கிறார். அது உண்மை, அது உண்மை. அப்ப அப்படியான ஒரு செயற்பாட்டுக்காகத்தான் இந்த $400 மில்லியன் 2019 ஜனவரியில கிடைப்பது உதவி செய்கின்றது. அப்ப எங்களோட ஃபாரின் ரிசர்வை கூட்டுது. எங்களோட ஃபாரின் ரிசர்வை கூட்டும் பொழுது எங்களுடைய இந்த நாடு வந்து கூடுதலான பொருட்கள்ல இறக்குமதியில தங்கி இருக்கிறபடியா இறக்குமதிகளில் செய்யப்படும் வெளிநாட்டு செலாவணிகள் தேவைப்படும். அந்த இறக்குமதிகளை செய்வதற்குரிய வெளிநாட்டு செலாவணியை இலகுவாக எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, இப்படியான திரு அஜித் நிவாட் கப்ரால் அவர்கள் சொன்ன மாதிரி
பெரிய பெரிய பிளக்சுவேஷன்ஸ்கள் நடப்பதை தவிர்ப்பதாகவும் இருக்கு. உதாரணமா 193 ரூபாயில தான் டாலர் இருக்குதுன்னு சொன்னால் இந்த டாலர் பிரஷர் இந்த எங்கள்கிட்ட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் குறையும் பொழுது அது 95 ரூபா 96 ரூபா 200 ரூபாய்க்கும் போகும். பிறகு கூடும் பொழுது அது குறைஞ்சு கொண்டு வந்து 93 ரூபாயில வந்து நிற்கும். அப்ப இப்படியான 400 மில்லியன் டாலர் உள்ளுக்கு வரும் பொழுது எங்களுக்கு வந்து அந்த டாலர் ரேட்டுகள் டாலர் மீதான இலங்கை ரூபாயின் பிரஷர் குறைஞ்சு அது வந்து ஒரு ஸ்மூத்தான ரேட்ல இருக்கும். அப்ப இன்டிரெக்டா மறைமுகமாக இந்த ஃபாரின் கரன்சியை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்றதுக்கு வசதி இது அளித்து காட்டுகின்றது. அப்ப இப்படியான உதவிகளை செய்வதற்காக தான் இந்த 400 மில்லியன் டாலரை நாங்கள் இப்படி ஸ்வெப் சிஸ்டத்தின் மூலம் எடுத்ததுக்கு காரணம். அப்ப இதே போல இன்னொரு விடயம் நான் உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னால் 2020ஆம் ஆண்டில் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. என்று சொன்னால் ஃபாரின் கரன்சி அதாவது 2013 மார்ச் அந்த இங்க பங்குச்சந்தையில் இருந்த ஆட்கள் இவர்கள் எல்லாருமே இந்த காசை எடுத்துக்கொண்டு கோவிட் பிரச்சனை வந்து விட்டது என்ற பணிக்கில் எல்லாரும் காசை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டு காசை மாற்றிக்கொண்டு போகும் பொழுது அந்த நேரம் இலங்கை ரூபாயில் ஒரு பிரஷர் ஒன்று ஏற்பட்டது. அப்படி பிரஷர் ஒன்று ஏற்படும் பொழுது இலங்கையில் இருக்கின்ற ஒரு வர்த்தக ஒரு நிதி நிறுவனம் உண்டு. கம்போடியால சில மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல முதலீடு செய்து வைத்திருந்தது. அந்த முதலீடுகளை ஏற்கனவே வித்து வைத்திருந்தது. அந்த அவர்களுடைய அக்ரிமெண்ட் படி அது வந்து ஏப்ரல் மேல எனக்கு ஞாபகம் காலம் மறந்து விட்டது வர இருந்தது. அப்படி ஒரு 400 மில்லியன் டாலர் ஒரு பகுதி கொடுப்பனவாக வந்தது. அப்படி வந்தபடியால் பழையபடி அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு இலங்கை ரூபாய் கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கும் போனது டாலர். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டு 193 ரூபாயில் வந்து இருந்தது. ஆக இப்படியான விடயங்களை நாங்கள் பிராக்டிக்கல் விடயங்களை நாங்கள் அவதானித்து பார்த்தால் எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான விடயங்கள் எங்களுடைய வெளிநாட்டு கரன்சியில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பது. அப்ப நாங்கள் எப்பவுமே கவனித்துக் கொள்ளணும், ஸ்மூத்தான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை டிசைட் பண்ணுவதற்கு இந்த இப்படியான உதவிகளும் இப்படியான இன்வெர்ட் ரெமிட்டன்சஸ்களும் எங்களுக்கு உதவி செய்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில இந்த சாக்ஸ் ஸ்வெப்பினூடாக 400 மில்லியன் டாலர் வரும் பொழுது எங்களுக்கு அப்படியான நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக நாங்கள் சொல்ல போனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கின்றது என்று சொன்னால் எங்களோட கோவிட் பிரச்சனை காரணமாக எங்களுடைய நாட்டிலே வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படுகின்ற பணம், வெளிநாட்டு உதவி வேலை செய்து அனுப்பப்படுகின்ற பணம் எல்லாம் தடங்கள் பட்டு நிற்கின்றன. ஏனென்றால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் குறைந்து சில நேரங்களில் வெளிநாட்டு வேலை செய்பவர்களுக்கு COVID-19 ஏற்பட்டு அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வேலை செய்ய முடியாமல். அதே சமயம் வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் இங்க திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒவ்வொரு நாளும் சார்ட்டர் ஃபிளைட்ஸின் மூலம் இத்தனை வெளிநாட்டில் துபாயில் இருந்து குவைத்தில் இருந்து இவ்வளவு பேர் திரும்பினார்கள், இவ்வளவு பேர் திரும்பினார்கள் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இதெல்லாம் இப்படியான தாக்கங்களை விளைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு விடயமாகத்தான் அமைந்து காணப்படுகின்றது. சரி, அடுத்தது நாணய கொள்கை நடவடிக்கைகளை மெஷர்ஸ் செயற்படுத்துவதற்கு பொறுப்பாக உள்ள இலங்கை மத்தியின் இரு முக்கிய திணைக்களங்களை பெயரெடுக்க. அப்ப இதை நாங்கள் திருப்பி நிறைய திறன் நாங்கள் படிச்சுட்டோம். அதுல ஒன்று என்னன்னு சொன்னா டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். இதை நான் போன பேப்பர்ல நாங்கள் இதை பார்த்த நாங்கள் உள்நாட்டு ஆபரேஷன் தொழிற்பாட்டு திணைக்களம், உள்நாட்டு தொழிற்பாட்டு திணைக்களம் டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அதுதான் பண நிரம்பல் தொடர்பான இந்த இதுல முதல் சொல்லப்பட்ட 7ஆவதுல சொல்லப்பட்ட ஓவர்நைட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள், மற்றது 8வது 6ஆவதுல சொல்லப்பட்ட திரவத்தன்மைகளை கூட்டுற விடயங்கள், அதுகள் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ற டிபார்ட்மெண்ட் வந்து டொமெஸ்டிக் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட்.
அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட். அது வந்து சர்வதேச தொழிற்பாட்டு திணைக்களம், இல்லைன்னா பன்னாட்டு தொழிற்பாட்டு திணைக்களம், மத்திய வங்கிக்குள்ள இருக்குது. அதுதான் இந்த 9வதுல சொல்லப்பட்ட இந்த இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வேலைகளை எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திணைக்களமாக இருக்கும். வெளிநாட்டு நாணய கரன்சி, வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், வெளிநாட்டு தொழிற்பாடுகள், இல்லாட்ட இந்த காசு வார விடயங்கள், வெளிநாட்டு ரிசர்வை மெயின்டைன் பண்றது எல்லாம் இன்டர்நேஷனல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலையை செய்யும். அதே மாணவர்களே, நாங்கள் ஏதோ இன்றைக்கு நேரம் சரியாக வந்துவிட்டது. நாங்கள் அடுத்த வகுப்பிலிருந்து நாங்கள் இந்த 2வது கேள்வியிலிருந்து அடுத்த வகுப்பை நாங்கள் 2வது கேள்வியிலிருந்து துவங்குவோம் அடுத்த வகுப்பை. ஆகவே நாங்கள் எப்படியும் எங்களோட பிளான் வந்து மார்ச் கடைசியில இந்த சிலபஸை முடிப்பது. அந்த அதுக்குள்ள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் மேனேஜ்மெண்டோட காய்ச்சி ஒரு வகுப்பாவது கூட்டுவேன், 2 வகுப்பாவது கூட்டுவேன். நீங்கள் படித்து உங்களுடைய டவுட்டுகள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவது நல்லது. ஆகவே இத்துடன் நாங்கள் இந்த வகுப்பை முடிவு செய்து கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.